அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ உம்மத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக்க சமீஉத் துஆஇ ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஇபூஹும் சபஆ வஅத்திபூஹும் சபஆ வசாஹிபூஹும் சபஆ அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் முதல் அனைவர்கள் வரை அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். புதுக்கோட்டை மதரசத்துன் நிஸ்வான் முபாரக்கத்துன் தொய்யிபா பெண்கள் மதரசாவின் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் 6ஆம் ஆண்டு நிறைவு விழா, நல்லதோர் தலைப்பில் பட்டிமன்றம் ஆகிய இம்முப்பெரும் விழாவின் தலைவர், கரம்பக்குடி அல் பத்ரியா அரபு கல்லூரியின் முதல்வர், புதுக்கோட்டை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தகுதிமிக்க தலைவர், எங்களை போன்ற பன்னூற்றுக்கணக்கான அறிஞர் பெருமக்களை உருவாக்கிய ஆசிரிய பெருந்தகை ஹதரத் கிப்லா அவர்களே, கிராத் ஓதிய வரவேற்புரை வழங்கிய முன்னிலையில் இருக்கக்கூடிய வாழ்த்துறை வழங்கிய ஆண்டோர்களே, அறிவிற் சிறந்த சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லதொரு தலைப்பில் ஒரு பட்டிமன்றத்தை மரியாதைக்குரிய அப்துல்லா முனீரி ஹஜ்ரத் அவர்கள், இந்த மதரசாவினுடைய நிறுவனர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். சொல்லுகின்ற கருத்து ஒன்றாக இருந்தாலும் அதை பல்வேறு கோணங்களில் சுவைபட சொல்வதற்காக வேண்டித்தான் இது போன்ற பட்டிமன்றங்கள் எல்லாம் சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பட்டிமன்றம் என்பது நபிமார்கள் உடைய காலத்திலிருந்து துவங்கி சஹாபாக்கள் காலம் வரை ஆதாரபூர்வமான வகையில், அறிவுபூர்வமான வகையில் விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆலமே அருவாகிலே சந்தித்து கொண்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உங்களை நேரடியாக படைத்தானே, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க தானே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா நான் தான். இவ்வளவு சந்தோஷமாக கேட்டுட்டு அடுத்து கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் தானே அந்த தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டீங்க, அதனால தானே எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்தோன்னு சொன்ன உடனே அது உங்கள் குற்றம் அல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்லமக்கல்லாஹு தக்லீமா, நீங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமோ, உங்களிடத்தில் அல்லாஹ் நேரடியாக உரையாடினானே அந்த மூசா நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் தான். உங்களை படைக்கப்படுவதற்கு, என்னை படைக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தௌராத்தினுடைய வேதம் உருவாக்கப்பட்டது என்று கேட்டபொழுது 40 ஆண்டுகளுக்கு முன்னால். அதிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கப்பட்ட கனியை அல்லாஹுவின் நாட்டப்படியும் அவர் சாப்பிடுவார், சுவனத்திலிருந்து இறக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விதியை நான் எப்படி தட்டி இருக்க முடியும்? என் வாழ்வில் விதிக்கப்பட்டது நடந்திருக்கிறது என்று சொன்னவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாகி விட்டார்கள்.
நடந்துவிட்ட தவறுக்கு குற்றம் சொல்லி கொண்டிருக்காமல் நடந்ததை என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்தார்கள். நபிமார்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற பட்டிமன்றம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பட்டிமன்றம் நடந்தது. என்ன பட்டிமன்றம்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல் வுது மிம்மா மஸ்ஸத்தின் நார் அப்படின்னு ஒரு ஹதீஸ், நெருப்பினால் சுட வைக்கப்பட்ட எந்த பொருளை சாப்பிட்டாலும் ஒது செய்வது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். யாரும் இருட்டை பயன்படுத்தி தூங்குறவங்க இருந்தால் குளிச்சுக்கங்க. ஏன்னா அந்த ஜும்மா நேரத்தில் அப்போ தான் குளிச்சுட்டு வந்து நல்ல ஃபேனுக்கு கீழே உட்காந்துருப்போம். அசத்து எவ்வளவு பயம் பண்ணாலும் நமக்கு ஒரு தூக்கம் வரும். அந்த தூக்கத்து மாத்திரை போட்டால் கூட அப்படி தூக்கம் வராது. எந்த விழிப்பு வரும் தெரியுமா? நண்பர்ல இருந்து சொல்லும் போது நமக்கு தூக்கத்திலிருந்து எழுப்புற மாதிரி இருக்கும். தானாவே வச்சுக்குவோம். ஒரு இடத்துல ஒரு அஜத்து அது சொல்லாம குத்துக்காக வேற வார்த்தையில முடிச்சுட்டாரு. முக்காவாசி பேர் எதிரிக்கல. ஏன்னா அவங்க எழுப்புற வாசகம் வரல. அதனால நீங்க இருக்கிறது இருட்டு பகுதி, யாரும் தூங்குறா அதை பயன்படுத்தி முடிச்சுக்கங்க. ஏன்னா நம்ம சொல்ற ஹதீஸை யாரும் தவறா விளங்கிடக்கூடாது. அப்படி தவறா விளங்குறதுலாம் நடந்திருக்கு. ஒரு ஜும்மாவில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், இன்ன சஜரத்த சக்கும் காமுல் அதீம், சப்பாத்தி கள்ளி அது நரகவாசிகளின் உணவு. நான் சொன்ன உடனே பயானம் முடிச்சுட்டு ஒரு ஆள் வந்து நரகத்துல சப்பாத்திலாம் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா, அதற்கு நம்ம சாப்பிடக்கூடாதா இருந்தாரு. உன் பயான்ல வசப்ப வைக்க நீ தான் என்னத்தையா கேட்ட, நம்மளுக்கு ஃபேன் இல்லாத இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கள்ளி இருக்கலங்க, பாலைவனத்தினுடைய ஓரத்துல இருக்கக்கூடிய முள்ளுமுள்ளா இருக்கக்கூடியது சப்பாத்தி கள்ளியா? நான் கூட சப்பாத்தி நரகவாசிகளுடைய உணவுன்னு அது சொல்றாருன்னு நினைச்சேன். அதனால யாரும் தூங்கினா முடிச்சுக்கங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, அது மிம்மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பினால் சூடாக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டால் ஒது செய்ய வேண்டும். இறைச்சி நெருப்பினால தான் ஆக்கியிருக்கிறோம், சாப்பிடுறோம், ஒது செய்யணும். பால் குடிக்கிறோம், அதே மாதிரி டீ குடிக்கிறோம், இதெல்லாம் வந்து ஒது செய்யணுங்கிற மாதிரி அந்த ஹதீஸை அறிவித்தார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். என்ன அபூ ஹுரைரா, இப்படி நீங்க சொல்லிருக்கீங்களா? நெருப்பினால் சுட வைக்கப்பட்ட எந்த பொருளை பயன்படுத்தினாலும் ஒது செய்யும் நீங்க சொல்றீங்களாமா? அப்படியா? ஆமா, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன்ல. அப்படியா? அப்படின்னா ஒரு ஆடு சுடுதண்ணில ஒது செஞ்சா திரும்ப ஒது செய்யணுமா? ஐத்தல் வுதுஅ மின் மாஇன் ஷாஹினின், சுடுதண்ணீர் நெருப்பால கொதிக்க வச்சிருக்கிற சுடுதண்ணீர், அதுல ஒரு ஆள் ஒது செஞ்சாரு, அப்போ ஒரு தடவை அதுக்கு இன்னொரு தடவை ஒது செய்யணுமான்னு கேட்ட உடனே இப்ப சக்கத்த அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌனமாயிட்டாங்க. காரணம் என்னென்ற விளக்கம் வேற இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒட்டகக்கறியை சாப்பிட்டு ஒது செய்தார்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வாய் கொப்பளித்தார்கள் அப்படின்னு பொருள். வாய் கொப்பளித்தாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஒட்டகக்கறியில கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கும். அது சாப்பிடுகின்ற பொழுது வாயிலே அந்த கொழுப்பினுடைய எண்ணெய் தன்மை இருக்கும். அது தொடர்ந்து ஓடுவதற்கும் பேசுவதற்கு சிரமமாக இருக்கும். அதனால் நபி வாய் கொப்பளித்தார்கள். இப்ப பால்ல வந்து கொழுப்பே கிடையாது நம்ம குடிக்கிற பால்ல. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது பால்ல தண்ணி ஊத்துனாங்க, இப்ப தண்ணியில கொஞ்ச காலம் பால் ஊத்தி தாராம். அதனால அதுல கொழுப்புலாம் கிடையாது, கொப்பளிக்க வேணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால இது அபூ ஹுரைராவுக்கும் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியில் நடந்த பட்டிமன்றம், இமாம்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு பட்டிமன்றம். நான் முடிச்சுட்டு புதுக்கோட்டை பட்டிமன்றத்துக்கு வந்துடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, ஊர் உலகமா சுத்துறாருன்னு நினைக்காது. அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சட்டம் சொன்னாங்க. இமாம் ஜமாத்துல நிக்கிறமா இல்லையா, கிராஅத்துல் இமாமி கிராஅத்துல் மஅமூம். இமாம் கிராஅத் ஓதுறாங்க, அதுவே போதும். பின்னாடி உள்ளவங்க தனியா கிராஅத் ஓதணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரின் சார்பாக இமாம் ஓதுவதே போதுமானது. கிராஅத்துல் இமாமி கிராஅத்துல் மஅமூமி, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இமாம் கிராஅத் ஓதுவதே பின்னால் இருக்கக்கூடிய மஅமூம்கள் கிராத் ஓதுவதற்கு போதுமானது அப்படின்னு பொருள். எல்லாரும் அப்படி ஒரு ஹதீஸ் வந்துச்சு. இல்லைன்னா அவ்வளவுதான், நிறைய பேருக்கு தொழுகையை கூடாமல் போயிடும். ஓதித்தான் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யறது? எனக்கு ஒரு எண்ணம் வரும், அப்படியும் வந்திருக்கலாம், அப்படியாவது நிறைய பேர் ஓதிருப்பாங்க, வேற வழி இல்லையாம. அப்போ எங்கள் ஆசிரியர் பெருந்தகை ஒருத்தர் சொன்னார், இல்லை அப்படி இருந்திருந்தா நிறைய பேர் தொழுகையை விட்டுருவாங்க, தொலை போனா தானே ஓதணும், தொலை போகலண்டா அப்படின்னு ஆயிரும்.
இப்போ இமாம் ஓதிவிட்டால் பின்னால் இருக்கக்கூடிய மாமூம்களுக்கு போதுமானது. இந்த ஹதீஸை சட்டமாக எடுத்து ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆய்வு செய்து சட்டமாக அறிவித்தார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு மாற்றமாக சொல்கிறார்கள். பின்னால் இருக்கக்கூடியவங்க ஃபாத்திஹா ஓதித்தான் ஆகணுங்கிறாங்க. 50 அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், அது எப்படி நீங்கள் சொன்னீங்க? நிறைய ஹதீஸுகள் லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா சூரா ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை அப்படின்லாம் வருதே, அதெல்லாம் சொல்லி கேட்கலாம். அப்படி ஒரு 50 பேர் திரண்டு ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. எல்லாம் பெரும் அறிஞர்கள். எல்லாரையும் வரவேற்று உபசரித்து உட்கார வச்சு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்கன்னு. அதில் ஒருத்தர் பேசினார், இந்த மாதிரி பின்னாடி இருக்கக்கூடியவங்களும் ஓத வேண்டும்னு ஹதீஸ் வருத, நீங்கள் ஓத தேவையில்லை, இமாம் ஓதினால் போதுமானதுன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி, அது சரிப்பட்டு வருமானு கேட்கும் பொழுது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னப்பா நீ ஒரு ஆள் தான் பேசுகிற, 49 பேரும் மௌனமாக இருக்கிறாங்களே, நீங்கள் எல்லாரும் பேச வந்துருக்கீங்களா, அவர் ஒரு ஆள் பேசுகிறாருன்னு. ஏங்க ஆளுக்கு பேச முடியுமாங்க? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம், நாங்கள்லாம் அமைதியாக இருந்தாலே அவர் கருத்தை ஆதரிக்கிறோன்னு தான் அர்த்தம். எங்கள் எல்லாரும் சார்பாக தான் அவர் பேசுகிறாரு, அதைத்தானப்பா நானும் சொன்னேன். நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா, அதைத்தானே நானும் சொன்னேன். தொழுகைக்கு உள்ள எல்லாரும் தக்பீர் கட்டி நிற்கிறோம், நம்ம எல்லாரும் சார்பாக அவர் பேசுகிறாரு, கூட கூட நம்மளும் ஏன் பேசணும், அதைத்தான் நானும் சொன்னேன் என்று ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன தொழுகைங்கிறது அல்லாஹ்ட்ட பேசுவது. இன்னமல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி அல்லாஹ்வோடு உரையாடுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பட்டிமன்றம்ங்கிறது நபிமார்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில், இமாம்களுக்கு மத்தியில் நமக்கு கருத்தை சொல்லணும், அவ்வளவுதான். அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சுவையை கூட்டுவதற்காக வேண்டி இப்படி ஒரு அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைப்பு ரொம்ப கவலைக்குரிய தலைப்பு. பிள்ளைகளின் பின்னடைவுக்கு பெரிதும் காரணம் வீட்டுச்சூழலா வெளிச்சூழலா? என்ன பின்னடைவு? நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். நல்லா தானே முன்னேறிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்தில். நமக்கெல்லாம் தெரியாத விவரங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுது. 3 வயசு பிள்ளைங்க சரியாக மாடிப்படியில் ஏறி நடக்கக்கூட தெரியலை, தனியாக விட்டால் கீழே விழுந்துருவான். நமக்கு செல்ஃபோனில் தெரியாதது லாக் ஆயிடுச்சுன்னு அவன்கிட்ட கொடுத்தா சரி பண்ணிடுறானே. எனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சு. என்னென்னா, அந்த ஸ்பீக்கர் வர்ற இடத்துல, அந்த சவுண்டு வர்ற இடத்துல நான் கையை வச்சு அழுத்திட்டேன். செல்ஃபோனில் ஒன்றுமே வரல, நமக்கு தெரியலை. கீழ் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அப்போ தான் எல்கேஜிலாம் போகிறான் போல் தெரியுது. அவன் வாங்கி ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு போட்டான், சரியாக போச்சே. அப்போ முன்னேறித்தானே இருக்கிறாங்கண்டா. கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பில் முன்னேறி இருக்கிறார்கள் இப்பொழுது உள்ளவர்கள், வருமானத்தில் முன்னேறி இருக்கிறார்கள், ஒழுக்கத்தில் பின்னடைவில் இருக்கிறார். ஒழுக்கத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு ஊரில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்குது. பசங்கள்லாம் இந்த பான் பராக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, பான் பராக்கு போடுறானான்னு சொல்லிட்டு ஒரு பையனை எழுப்பி வாத்தியார், ரிப்போர்ட் சொல்லப்பட்ட பையனை, ஏண்டா பான் பராக்காடா போடுற அப்படின்னு வாத்தியார் எச்சரிக்கிறார். அந்த பையன், என்ன சார், சாராயம் குடிச்சிட்டு வந்தவனையெல்லாம் விட்டுட்டு பாக்கு போடுறவனை எழுப்பி கேட்குறீங்களான்டான். 7வது வகுப்பு 8வது வகுப்பில். அவருக்கு கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாராயம் குடித்தவன் யாராண்டா, ஒரு 7-8 பேர் எந்திருக்கிற அந்த வகுப்பிலே. அவ்வளவு தூரம் சமுதாயத்தின் ஈரல் கெட்டு போய் கிடக்கிறது. குழந்தைகள் ரொம்பவும் ஒழுக்கத்திலே பின்தங்கி இருக்கிறார். ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்த பொழுது பிள்ளைகளை எல்லோருமே கண்டித்தார்கள். தாத்தா பாட்டிலிருந்து பெரியத்தா சின்னத்தா வரைக்கும் கண்டித்தார்கள். இப்போ சொந்த தகப்பனே கண்டிக்க முடியாத ஒரு சூழல். அவன் போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ்காரன் என்ன சொல்கிறான், அவன் ரிப்போர்ட் பண்ணால் உடனே அரெஸ்ட் பண்ணுவோம், நீ அவன் மேலே ரிப்போர்ட் பண்ணால் அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டோங்கிறான். இந்த மெயின் விஷயம் எது அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அதை வச்சு அவன் பெற்றோர்களை மிரட்டுறான். இது ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்க அல்லாஹு அக்பர். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னால், இந்த செல்ஃபோன் இருக்குதுல்ல, இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கவும் முடியலை, கொடுக்காமல் இருக்கவும் முடியலை. முதல்ல செல்ஃபோனை தொட்டாலே வாத்தியார்களை அடித்தாங்க. கொரோனா வந்துச்சா இல்லையா,
வாத்தியார்களே ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வாங்குங்கிறான். இப்போ அதன் மூலமாக நிறைய தவறான தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்துவிட்டது. நிறைய நடக்குது. நிறைய பின்தங்கி பிள்ளைகள் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? யார் காரணம்? வீட்டு சூழலா வெளிச்சூழலா? ரெண்டும் பங்கு இருக்கும். பிள்ளைகளுடைய பின்னடைவுக்கு வீட்டு சூழலும் வெளிச்சூழலும் பங்கு இருக்கும். அதிகம் காரணம், அதான் பெரிதும்னு ஒரு வார்த்தை எப்பவுமே பட்டிமன்றத்தில் சேர்ப்பாங்க. பெரிதும் காரணம் யார்? வீட்டு சூழலா வெளிச்சூழலா? வீட்டு சூழல்னா பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் காரணமா அல்லது வெளிச்சூழலுங்கள்டா நண்பர்கள் இதெல்லாம் காரணமா அப்படிங்கிறதான் இப்போ நடக்க போகின்ற பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தில் 2 அணி. முதலாவது வீட்டு சூழலே அப்படிங்கிற அணியில் தென்காசி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் பொருளாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வடகரை தீயன்னாபானா ஜும்மா பள்ளி வாசலுடைய தலைமை இமாம் மௌலானா அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஐ ஷாஹுல் ஹமீத் வாஹிதி ஹதரத் அவர்கள் வீட்டு சூழல்தான் பிள்ளைகளின் பின்னடைவுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்ற அணியினுடைய தலைவர். ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர், நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர். நிறைய வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலும் எல்லா ஊர்களிலும் முத்திரை பதித்து வரக்கூடியவர். அவர் அந்த அணியினுடைய தலைவராக இருக்கிறார். இன்னொரு அந்த அணியினுடைய வலு சேர்ப்பதற்காக வேண்டி உறுப்பினர் செங்கோட்டையை சார்ந்த சுலைமான் நபி பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய எம்இ சையது சுல்தான் ஃபைசி ஹதரத் அவர்கள் அந்த அணியினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவர் துண்டு போத்தின உடனே நான் பயந்துட்டேன். என்ன காரணம்டா, இன்னும் இவர் கையில் துண்டு போத்துற பொறுப்பை கொடுத்துருக்காங்களே, எப்படி அவரை எங்கேயாவது நம்ம சாட வேண்டியது வந்தால் எப்படி சாடுறது அப்படின்னு நம்ம யோசித்தேன். அப்புறம் பார்த்தா அவர் இங்கே ரொம்ப நெருக்கமான ஆள் போல் தெரியுது. ஹதரத் அவர்களுடைய பேச்சு நன்றாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முதன்முறையாக கேட்கப் போகின்றேன். வெளிச்சூழல் தான் காரணம் என்பதற்கு தூத்துக்குடி அன்னை ஹதீஜா மகளிர் அரபு கல்லூரியினுடைய தலைவரும் அங்கு இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம், ஒரு 25 ஆண்டு கால் நூற்றாண்டு எங்களுடைய நண்பர். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நானும் அவரும் எதிரும் புதிருமாகத்தான் இதுவரை அமர்ந்து பழக்கம். இதுவரைக்கும் பட்டிமன்றத்தில் அவர் அந்த அணியில் இருந்தார்னா நான் எதிரணியில் இருப்பேன். எனக்கு கொஞ்சம் ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சக்கரைங்கிற மாதிரி என்னையை நடுவராக வச்சதுனால இப்போ அவர் அணி தலைவராக ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர். எல்லாத்த விட எந்த பால் போட்டாலும் அதை சிக்ஸர் ஆக்கிடுவார். அவற்றை பதில் இல்லாத கேள்வியே இல்லை. ஒரு கேள்வியை வேணாண்டு விட்டுட்டு போனவரும் கிடையாது. ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர் அப்துல் அலி மஸ்லஹி. அவர்களுக்கு துணையாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர், மஸ்ஜிதே மஹ்மூர் ஜும்மா பள்ளிவாசல் தலைமை இமாம் காரி மௌலவி அல்ஹாஜ் அஃப்சலுல் உலமா கே முகமது அசாருத்தீன் காஷிபி ஹதரத் அவர்களுடைய ஜும்மா பயான் குறிப்புகள் ஆக்கங்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் அவர்களையும் நான் பல முறை அவர்களுடைய பயான் குறிப்புகளையும் பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பட்டிமன்றம் துவங்க இருக்கிறது. வீட்டுச்சூழலே என்ற அணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐ ஷாஹுல் ஹமீத் வாஹிதி ஹதரத் அவர்கள் தன்னுடைய முதல் சுற்று பேச்சை துவங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வனுசல்லி வனுசல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். இன்று பிள்ளைகள் சந்தோஷம் தராத ஒரு நிலையில் ஆகிவிட்டார்கள். எனவே அதற்கு காரணம் தேடித்தான் இந்த பட்டிமன்றம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக வீடுகள்லையே சந்தோஷம் இல்லை. எல்லா வீடும் ஒரு சோகமயமாக இருக்கு. இப்போ அதாவது
ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டியினுடைய சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி நம்ம உள்ள ஒரே சோகமயமாக இருக்குது, பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, எப்படிறான்னு சொல்லி ஒரு நாள் கேட்டிருக்கான். மாப்பிள்ளை, உன் வீட்டில் எப்படிடா சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டுருக்கான். அவன் சொல்லியிருக்கான், அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, என் பொண்டாட்டி என் மேலே ஏதாவது தூக்கி எரிவா, பட்டுட்டுனா அவ சிரிப்பா, படலைன்னா நான் சிரிப்பேன். இப்போ குடும்பம் எப்படி சிரிப்பா சிரிக்க பார்த்தீங்களா? புருஷன் பொண்டாட்டி சண்டையை வச்சு தான் அவங்கவுங்க சிரிச்சிருக்க வேண்டியிருக்கே தவிர மற்றபடி வீடுகளுக்குள்ள சந்தோஷம் இல்லை. காரணம் அந்த பிள்ளைகளுடைய நிலை. ஒரு வீட்டில் பிள்ளைகள் ஒழுக்க குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான். இன்னைக்கு பிள்ளைகளுடைய சேட்டைகளும் பேச்சுக்களும் எப்படி இருக்குது? ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய அசரத்து போயிருக்கிறார். அந்த வீட்டில் உள்ள அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எப்போ அஜர்த்து வந்துருக்குறாங்க, மாமா வந்திருக்கிறாங்க, நீ சாப்பிட கூப்பிடுப்பா அப்படின்னு இருக்குது. இந்த பையன் போயிருக்கான், மாமா சாப்பிட வாண்டிருக்கான். அந்த அம்மா கூப்பிட்டு, டே அஜர்த்து மாமாடா, மரியாதையாக கூப்பிடணும். இவன் போயிருக்கான், அஜர்த்து மாமா மரியாதையாக சாப்பிட வாண்டிருக்கான். இவனுக்கு ஒரே நாளில் எப்படி ஒழுக்க வரும்? இவங்க அதற்கு முன்பாக வீட்டில் என்ன பேசினாங்களோ அதை தான் பிள்ளை பேசுவான். அப்போ பிள்ளைகளுக்கு பேச்சிலேயே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள். அவங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கல. திருக்குரான் ஷெரீஃபில் ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசினாங்க என்பதை பற்றி வருகின்ற போது, யா புனைய, என் அருமையான மகனே, யாராவது நம்ம பிள்ளை அப்படி கூப்பிடுறோமா? ஷைத்தான் உன்னையெல்லாம் பெத்ததுக்கு, இப்படி பிள்ளைகளை கூப்பிடக்கூடிய அந்த தொனியை, அரைக்கிலோ அரிசியை பெற்றிருக்கலாம், பொய்யாவது தின்றுருக்கலாம், அதாவது பரவாயில்லை, அரை கிலோ அரிசின்னு சொன்னா கூட பரவாயில்லை, புளி மூட்டையை பெற்றிருக்கலாம், ஒரு மரக்கட்டையை பெற்றிருக்கலாம், இப்படி வித்தியாசமான அதையாவது பெற்றிருக்கலாம், ஒன்னையே போய் பெத்தன. அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகளிடத்தில் பேசக்கூடிய ஒரு முறை, பிள்ளைகள்கிட்ட ஒழுங்கா பேசினா அவன் திருப்பி ஒழுங்கா பேசுவாங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு பார்க்குறாங்க. கனவை பார்த்துட்டு பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் நபிகிட்ட போய் சொல்கிறாங்க, யா புனைய, அங்கேயும் யா அபுனைய, என் அருமையான மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் கனவு பார்த்தேன்ப்பா, அன்னி அதுபகுக்க, உன்னை அறுக்கிற மாதிரி அப்படின்னு அந்த தனக்கு ஏற்பட்ட அந்த சூழலை, பிரச்சனையை நாசூக்காக அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, இஸ்மாயில் நபி சொல்றாங்க, யா அபதிஃப் அல் மா துஉமர், தந்தையே, அந்த தந்தையினுடைய சூழலை சரியாக தந்தை புரிய வைத்ததன் காரணமாக அந்த மகனார் சொல்றாரு, யா அபதிஃப் அல் மா துஉமர் ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ அதை செய்யுங்க. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? பிள்ளைய அறுக்க சொல்லியிருக்கிறான். தன்னை அர்ப்பணிக்கவும் ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தயாரானார்கள். காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பேச்சு ஒழுக்கம், பிள்ளையிடத்தில் புரிய வைக்க வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு இருந்த அந்த முனைப்பு. இப்ப சொல்லி பாருங்க, பேய் கனவு கண்டிருக்கோமா? இப்போ போய் ஒரு அத்தா சொல்றாரு, எப்பா நீ அறுக்கிற மாதிரி பேய் கனவு கண்டோம்னா அவன் என்ன சொல்லுவான்? ஏதாவது பேய் கனவு கண்டிருப்ப, இப்படிலாம் பிள்ளைய அறுக்கிற மாதிரி கனவு கண்டிலாம் அத்தாவா? ஏதாவது நல்ல பள்ளியாசலுக்கு போய் மோதி நாட்ட தண்ணியை வாங்கி குடி, அப்போ தான் உனக்கெல்லாம் உருப்படுவேன். அதில் இன்னொரு பையன் சொல்லியிருக்கான், நானும் தான் உன்னைய கனவு கண்ட மேமாடியிலேருந்து தள்ளி விட்ட மாதிரி, அதெல்லாம் செஞ்சிட முடியுமா? கனவோட முடியா என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அப்பா உங்கள் பையன் இப்படி சிகரெட் பிடிக்கிறானே, கொஞ்சம் சொல்லப்படாதா அப்படின்ட்டுருக்கான். இவன் சொல்லியிருக்கான், எங்கெங்க சொல்கிறான், நானும் 2 சிகரெட் தாடா, 2 சிகரெட் தரான்னு கேட்குறேன், தரவே மாட்டேங்கிறான் சண்டாள. இவன் வந்து பிள்ளைக்கு எப்படி ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பான்? அப்போ பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒழுக்கமாக இல்லை. அவர்கள் தங்களுடைய பேச்சிலேயும் தங்களது நடவடிக்கையிலேயும் ஒழுக்கத்தை பேணாததன் காரணமாக பிள்ளைகளுடைய நிலையும் இங்கே கவலைக்கிடமாக இருக்கிறது. ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டிருக்கிறார், எப்பா 5 லட்டு இருக்குது, 6 பேருக்கு பங்கு வச்சு கொடுக்கணும், எப்படி பங்கு வைக்கலாம்?
இவர் எதிர்பார்ப்பு என்ன? 5 லட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து 6வது ஒரு லட்டை உருவாக்கி கொடுத்துடலாம். அவர் சொல்லியிருக்கிறாரு லட்டை உடைக்கவெல்லாம் கூடாது. அப்போ வேற ஒரு வழி என்ன? அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? இன்னொரு கடையில் ஒரு 100 லட்டை வாங்கி கொடுத்து 6வது லட்டாக்கி கொடுத்துடலாம். ஒரு பையன் வச்சிருக்கான், சார் ஒருத்தனை காலி பண்ணிடுவோம்ருக்கான். ஒருத்தனை காலி பண்ணிட்டோம்டா, 5 பேர் இருப்பான், 5 லட்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க, கணக்கு டேலி ஆயிரும் இருக்கான். இன்னைக்கு பிள்ளைகளுடைய சிந்தனைகளை பாருங்க. பிள்ளைகள் இன்று சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையே பிறர்களை காயப்படுத்தக்கூடிய சிந்தனையாகத்தான் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வீட்டில் உள்ள தாய் பிள்ளை கையில் ஒரு செல்போனை கொடுத்து, மரியாதைக்குரிய நடுவர் சொன்ன மாதிரி அவனுக்கு எல்லாம் அத்துப்படியாக இருக்குது செல்ஃபோனில். அவன் கேமுன்னு சொல்லி ஒன்றை விளையாடுறான். அந்த கேமில் அவன் என்னத்தை விளையாடுறான்னு சொன்னால் பப்ஜி. வேற என்னப்பா? சொல்லுங்கப்பா. இதா இருக்கா? ஃப்ரீ என்னப்பா? பக்கத்தில் படுத்துருக்க சொல்கிறான் சுடு மாப்பிள சுடு மாப்பிளங்க. நமக்கு நடிச்சாமல் பயமாக இருக்குது. என்ன சுடு மாப்பிள சுடு மாப்பிளங்கிறானே. நமக்கு அந்த நேரத்தில் தான் எங்கே கிடக்குறங்கிறதுப்பா இவன் விளையாண்டு இருக்கான். சுடு மாப்பிள வாரம் 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 வெட்டுங்க. அந்த கேமுன்னு பேரில் அவன் என்னத்தை பழகி வச்சிருக்கிறான்னு சொன்னால் சுடு ப்ரோ சுடுங்கிறான், மாப்பு சுடுங்கிறான். இவன் இந்த தீவிரவாத சிந்தனைகளையே அந்த கேமின் மூலமாக பழகியும் மண்டையில் சிந்தனையில் என்ன ஏறி போயிருக்குன்னு சொன்னால் அடுத்தவங்களை காயப்படுத்தணும், அடுத்தவங்களை சங்கடப்படுத்தணும். இந்த சிந்தனை தான் அவனுக்கு ஏறி போயிருக்கு. நான் ஒரு மக்தப் மதரசாவுடைய ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். அப்போது நான் ஒரு கேள்வி பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். நான் ஒரு ஹதீஸை மனசில் வச்சுக்கிட்டு கேட்டேன், எப்பா உங்கள் அத்தா இல்லாட்டா உங்கள் அம்மா உன்னை எதுக்கு அடிப்பாங்க அப்படின்னு கேட்டேன். எம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசாகிட்டா தொலைப்ப சொல்லுவாங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பி ஸலாத்தி 7 சினீன். 7 வயதாயிட்டா உங்கள் பிள்ளைகளை தொலைப்ப சொல்லுங்க. 10 வயதாயிட்டுன்னு சொன்னால் பிள்ளைகளை தொலைப்போக சொல்லி அடியுங்களே நபி சொன்னாங்களே. இப்போ நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 5ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி விட்டு உங்கள் அம்மா இல்லாட்டா உங்கள் அத்தா உங்கள் வாப்பா ஒரு எதுக்காக வேண்டி அடிப்பாங்க? அவன் சொன்னான், எங்கள் அத்தா ஃபானில் இருக்கிறாங்க. சரி, உங்கள் அம்மா அவனை எதுக்கு அடிப்பாங்க? ஒரு பையன் சொன்னால், நான் டியூஷன் போகலைன்னா எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க. இன்னொரு பையன் சொன்னால், நான் சாப்பிடலைன்னு சொன்னால் எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க. இன்னொரு பையன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், நான் சாயங்கால நேரத்தில் டிவி ரிமோட்டை வச்சுருப்பேன், எங்கள் அம்மா அதை கேட்பாங்க, நான் சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் போகோ சேனல் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்கள் அம்மா சீரியல் பார்க்குறதுக்காக வேண்டி அதை கேட்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னா என்னை போட்டு அடிப்பாங்க. இவ பிள்ளைகளை எந்த தாயாவது எந்த தகப்பனாவது தொலைப்போ சொல்லி 10 வயதாகி விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீ தொலைப்போகலன்னு சொன்னால் உன்னை நான் அடிப்பேன் என்று அடிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தாய் ஒரு தகப்பன் உண்டா? ஆனால் அவங்களுடைய கவனம் பூரா எங்கே இருக்குது? பெண்களாக இருந்தால் டிவி சீரியல் உள்ளே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பட்டமளிப்பு விழாக்கள் பூரா இன்றைக்கி அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் பட்டமளிப்பு விழாக்கெல்லாம் வச்சா கூட்டம் வருது. தப்லீக் இஜ்திமாவே ஞாயிற்றுக்கிழமை ஆக்கியாச்சு. பள்ளிவாசல் திறப்பு விழாவே ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரே ஒரு குறை தான் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சுருங்களேன். அதுக்கும் ஒரு ஆலோசனை போயிருந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கும் ஆலோசனை சொன்னான் அசரத்து, அன்னைக்கு தான் கூட்டம் வருது, அன்னைக்கு வச்சிருவோமா ஜும்மாவண்ணா. அடே அது ஒன்றும் பண்ண முடியாடா, குரான் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், அது வேற இருக்கோ சொல்லிட்டானோ அப்படிங்கிறான். அப்படி சொன்னால் பரவாயில்ல, மிகவும் ஜும்மான்னு சொல்லியிருக்கான். நாம் இன்னையிலிருந்து இதுதான் ஜும்மாவுடைய நாள் சொல்லிடுவோமே, மாற்றிடுவோமே பேர அப்படிமா. அப்போ அந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ ஏன் முக்கியத்துவம் வந்துன்னு சொன்னால் மற்ற நாட்களில் பூரா சகோதரிகள் தாய்மார்களுடைய கவனம் பூரா எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த சீரியலில் தான் இருக்குது. நடுவர் அவர்களே, பெரிய சபை ஒரு உண்மையை சொல்லிடணும். நானும் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், இந்த சீரியலில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சிந்தனை. அதனால் ஒரு நாள் நாம் உட்கார்ந்து அந்த சீரியலை பார்ப்போமே, அப்போ தானே என்ன இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து பார்த்தேன். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா
அவ்வளவு பொறுமையாக அந்த சீரியலை பார்த்துட்டு உயிரோடு வந்திருக்கக்கூடிய அதிரத்தவர்களை பாராட்டி இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது சொல்லி அப்படி சேர்த்து சொல்லியிருக்கலாம். சொல்லி தெரியாதுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பவும் பொன்னாடை இருக்கு, நானும் இருக்கேன். பொன்னாடை போத்துறதுக்கு அஜித்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக பிரச்சனையும் இல்லை. போத்திடுவோம். இந்த கதையை மட்டும் சொல்லிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நான் சீரியலை பார்க்குறேன், எழுத்து போட்டாங்க, மியூசிக்கோடு அந்த எழுத்து வந்துச்சு. உடனே சோப்பை வங்கு சீப்பை வங்கு லொட்டு லொசுக்குன்னு விளம்பரம் வந்துருச்சு. இப்போ தான் எழுத்தை போட்டால் அதுக்குள்ளே விளம்பரம் வந்துருச்சே, சரி அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சீரியல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வயசான தாத்தா ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஊஞ்சல் அங்கே போகுது, இங்கே வருது, கேமரா அப்படியே கவனமாக காட்டுறான். ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய தாத்தா அப்படியே சொன்னார், சொர்ணா அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னாரு. நான் சீரியலை பார்த்துக்கிட்டே இருந்தவன் ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகிட்டேன். என்ன திடீர்னு ஒரு தாத்தா சொர்ணா அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார அப்படின்னு எதிர்பார்க்குறேன். திடீர்னு விளம்பரம் போட்டான். ஏன்னா இப்போ தானே விளம்பரம் போட்டான், திருப்பி சோப்பை வங்கு சீப்பை வங்கு லொட்டு லொசுக்குன்னு சொல்லி ஒரே விளம்பரம். திருப்பி சீரியல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாட்டிமா மாடிப்படியில் கீழே இறங்கி வருது. டக்குன்னு ஒவ்வொரு படியாக கேமராவை காட்டுறான். நம்மளுக்கு ஒரு பையன் கீழே விழுந்து தொலைச்சிருமோன்னு சொல்லி வயசான காலத்தில் அது அப்படியே ஒவ்வொரு படியாக இறங்கி கீழே வந்து நின்று அந்த பாட்டிமா சொல்லிச்சு, சொர்ணா அப்படி சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னுச்சு. திருப்பியும் விளம்பரம் போட்டான். என்னடா சொர்ணா ஏதோ அப்பல்ல ரகசியமா என்ன ஏது அப்படின்னு கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். திருப்பி சீரியல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சொர்ணாவே வந்துட்டா. அப்பாட, ஒரு முடிவு வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சொர்ணாவே வந்துட்டா. சரி, ஒரு தீர்வுக்கு வந்துடும். சொர்ணா என்னதான் சொன்னான்னு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்ன உடனே சொர்ணா கேட்குறா, ஏப்பா நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதா அப்படின்டா. இந்த பாட்டிமா சொல்லிச்சு, சொர்ணா ஏம்மா அப்படி சொன்ன? தாத்தா சொல்றாரு, சொர்ணா நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னாரு. தொடருண்டு போட்டாங்க. இதில் என்ன இருக்குது? இதை போய் அவ்வளவு கவனமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டு நேரத்தையும் காலத்தையும் கழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அம்மா வந்துச்சு, ஹசரத் நான் சீரியல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அப்படியாம ரொம்ப சந்தோஷம், பிக் பாஸ் ஒன்லின்னுச்சு. நாங்கள் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டோம், ஒன்லி பிக் பாஸ்னுச்சு. இப்போ அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உத்து பார்க்கறது பிக் பாஸ். இதை வீட்டில் இருந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம பிள்ளை என்னத்துக்கு ஆகும்? இன்னைக்கு பாருங்க, ஏதாவது இன்னைக்கு பிள்ளைங்க மதரசாவுக்கு வர்றதுல எவ்வளோ சுணக்கம் காட்டுது. காலையில் நிறைய இடங்களில் சிட்டிகளில் காலையில் மக்தப் மதரசாவே கிடையாது. காரணம், பிள்ளை எந்திக்கிறது இல்லை, தாய் எழுப்புறது இல்லை. மறைந்த மருஹூம் அப்துல் கலாம் சொல்றாரு, நான் காலையில் சுபுஹு தொழுகைக்கு முன்னாடியே எழுந்துடுவேன். நான் எழுந்தவுடன் பார்க்கக்கூடிய முதல் அந்த பார்வையில் முசல்லாவிலே, தொழுகை முசல்லாவிலே ஒரு தேவதை போல அந்த முகத்திலே காட்டிக்கொண்டு மற்றதையெல்லாம் முக்காடு போட்டு மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய தாயை ஒரு தேவதை போல நான் பார்ப்பேன் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே எந்த பிள்ளையாவது தன் தாயை தொழக்கூடிய முசல்லாவில் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு தாயிட்டையும் தொழுகை இல்லை, பிள்ளைகிட்டையும் தொழுகை இல்லை, குடும்பத்தில் யார்கிட்டையும் தொழுகை இல்லை. இந்த பிள்ளைகளுடைய பின்னடைவு என்பது அந்த பெற்றோர்கள் தான் அதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற எனது முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வருவேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டுச் சூழல்தான், பெற்றோர்கள்தான் பிள்ளைகள் வழிகெடுவதற்கு ரொம்ப பெரிய காரணம் அப்படின்னு அருமை சகோதரர் ஷாகுல் ஹமீத் வாஹிதி ஹதரத் அவர்கள் முதல்ல பிள்ளையை ஒழுங்காக கூப்பிட்டு பழகுங்க, யா புனைய அருமை மகனே அப்படின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, லாஇபூஹும் சபஆ, முதல் 7 ஆண்டுகள் பிள்ளைகளோடு நீங்கள் விளையாடுங்கள் என்று சொன்னார்கள். முதல் 7 ஆண்டுகள் பிள்ளைகளோடு நீங்களும் பிள்ளைகளாக மாறி விளையாடுங்கள். ரசூலுல்லாஹ் விளையாடி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் குனிந்து கொள்ள பேரப்பிள்ளைகளை தங்களுடைய முதுகின் மீது தூக்கி வைத்திருக்கிறார்கள். முதல் 7 வருடம் பிள்ளைகளோடு நீங்கள் நண்பனை போன்று விளையாடி கொள்ளுங்கள். அடுத்த 7 ஆண்டுகள் அத்திபூஹும் சபஆ,
அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அதுதான் முக்கியமான 7 ஆண்டுகள். ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். உறவுகளை நாம் இவர் யார், இவர் யார், இவர் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தினா தான் மரியாதைங்கிற வார்த்தையை வேற பக்கம் சேர்ப்பான். இல்லாட்டி அசர்த்து மாமா மரியாதையாக சாப்பிடவான்னு சொன்னாரா இல்லையா? ஏன்னா நாம் அன்னைக்கு தான் அவரை அறிமுகப்படுத்துகிறோம், அப்போ அப்படித்தான் கூப்பிடுவான் அவன். அப்புறம் இன்னொன்று சொன்னார், தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிற மாதிரி நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் பிள்ளைகள் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். எழுத்தாளர் ஞானசம்பந்தன் சொல்லுவார், விளையாட்டுக்கு சொல்லுவார், ஒரு ஸ்கூலில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லித்தர்றார் வாத்தியார். அவனுக்கு சி வரலை, கூ தான் வருது, எலக்ட்ரிக் குட்டின்னு தான் வருது. ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தவர், சரி இது சரியாக சொல்ல மாட்டேங்கிறான், உங்கள் அத்தாவை கூட்டிகிட்டு வாங்குறார். அவன் வரும்போதே அவன் அத்தாவையும் கூட்டிகிட்டு வரான், ஒன்றா தாத்தாவையும் கூட்டிகிட்டு வரான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, வாய் விட்டு சிரிக்கலாம். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு 45 வருஷமாக நாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தப்போ, இப்படித்தான் சிரிக்கணுமோ அப்படிங்கிற எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்படாமல் சிரிக்கலாம். இது பாராளுமன்றமும் இல்லை, சட்டமன்றமும் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது, தைரியமாக சிரிக்கலாம். அவள் என்னோட அத்தாவை மட்டும் கூட்டுற சொன்னால் தாத்தாவையும் அதில் ஒரு மேட்ரு இருக்குது சார், எங்கள் அத்தாவுக்கும் சொல்ல வராது, நீங்கள் அத்தாவை கூட்டுற சொல்விய, ஒரே ட்ரிப்பில் 2 வரையும் கொண்டு வந்தாச்சுன்னா சரி போகுதுன்னா அத்தாவை கூப்பிட்டு என்னையா அவன் பையனை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல சொன்னால் எலக்ட்ரிக் குட்டிங்கான என்ன அப்படின்னு இவர் சொன்னார், அவனுக்கு கெப்பா குட்டி அவ்வளோதான்னார். இவருக்கும் சீனா வரலை, கெப்பாசிட்டிங்கிறத கெப்பா குட்டி அவ்வளோதான்னாரு. அவர் தாத்தாவை பார்த்து சொன்னார், என்னையா புள்ள உன் வம்சமே இப்படி இருக்குது சார், இதை இத்தோட விட்டுருங்க, இதை போய் பப்ளிக் குட்டி பண்ணாதீங்கன்னா. அவ்வளவுதான். வாத்தியார் இனிமேல் நாம் இருந்தோம்னா சரி நம்மளை ஒரு வழியை ஆக்கிடுவானுண்டு. ஏன்னா அது பரம்பரையாக வருது. நாம் தொழுதா தானே பிள்ளைகள் தொழும். நாம் சீக்கிரம் படுத்தா தான் பிள்ளைகள் சீக்கிரம் படுக்கும், நாம் சீக்கிரம் எந்திரிச்சா தான் பிள்ளைகள் சீக்கிரம் எந்திரிக்கும். நாம் லேட்டாக மிட் நைட்டில் போய் படுக்கிறது, 1 மணிக்கு படுக்கிறது, அவன் 2 மணிக்கு தான் படுப்பான். நாம் 8 மணிக்கு எந்திரிக்கிறது, அவன் ஸ்கூல் வேன் வந்ததுக்கப்புறம் தான் அவன் எந்திரிப்பான். அதனால் இது நம்மளுடைய தவறு தான், வளர்ப்பின் குற்றம் அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சார். அதே மாதிரி இல்லை பெற்றோர்கள் காரணம் தான், நான் அதை மறுக்கலை, ஆனால் வெளி உலகம் வெளிச்சூழல் தான் காரணம் என்பதை பேசுவதற்காக வேண்டி தூத்துக்குடி அன்னை கதீஜா மகளிர் அரபு கல்லூரியினுடைய முதல்வரும் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய அல் ஹாஃபில் அப்துல் அதீம் மஸ்லஹி ஹஜரத் அவர்கள் தன்னுடைய முதல் சுற்று வாதத்தை துவங்குவார். புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் மிக நிரப்பமாய் உண்டாவதாக என்ற நல்ல துவாவோடு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நடுவர் அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, சான்றோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய சிறார்களே, உங்கள் எல்லோருக்கும் இஸ்லாமிய காணிக்கையான சலாத்தை தெரியப்படுத்தியவனாக. பாசத்திற்குரிய சிறார்களேங்கிறாரா சேர்களேன்னு சொல்கிறாரான்னு தெரியலையே. ஏன்னா அடுத்து வர சலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால நடுவர்களுக்கு காது கொஞ்சம் அந்த காற்றுல கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சைடில் உட்காந்து என்னுடைய பட்டிமன்ற உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்த வீட்டு சிரிப்பு சத்தத்தை எட்டி பார்த்து வந்திருக்கக்கூடிய எதிரணி தலைவர் இங்கே வந்து பேசினார். பக்கத்து வீட்டில் யார் சிரிக்கிறா, யார் அழுகுறா, இதை பார்க்குறது அசரத்துடைய வேலைன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன தலைப்பு போட்டிருக்காங்க, அந்த தலைப்புக்கு சம்மந்தமாக பேசாமல் எனக்கு சாதகமாக பேசிட்டு போயிருக்கிறார். எப்படின்னு கேளுங்களேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்கள். அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் பிள்ளைகளுடைய பின்னடைவுக்கு பெரிதும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அசர் தொழுவ போகாமல் சொர்ணா என்ன சொல்கிறான்னு கேட்டு வந்த அசரத்தை கூப்பிட்டு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள். அந்த சீரியல் அசர் நேரமாக நடக்கு, அசர் நேரம் தான் நடக்குன்னு அவர் தான் சொன்னார்.
நல்ல வேளை அங்கே நிர்வாகிகள் யாருக்கும் தெரியாது, இல்லைன்னா சீரியல் பார்த்து ஹசரத் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் அந்த மாமா ஹசரத் மரியாதையாக சாப்பிடுவாங்கன்னு சொன்னது வேறு யாரும் இல்லை, ஹசரத்து தான். ஒரு வீட்டுக்கு போச்சலும் நடந்தது தான், சொந்த கதையை சொல்லிட்டு போயிட்டார். இங்கே என்ன பட்டிமன்ற தலைப்பு, அதாவது பிள்ளைகளுடைய பின்னடைவுக்கு என்ன காரணம், வீட்டு சூழலா வெளிச்சூழலா? யாபுனைய அகிமிஸ்ஸலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாபுனைய என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. கரெக்டு தான். நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்குதுன்னு தான் எங்களுடைய வாதம். வெளியில் தான் கெட்டு போகிறான்னு தான் சொல்ல வந்திருக்கோம். அவர் எங்களுக்கு பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நடுவர் அவர்களே புரியுதா? வீட்டில் அழகாக என்ன செய்கிறாங்க, வாப்பா அம்மா அழகாக தான் உருவாக்குறாங்க. வீட்டு சூழலில் பிள்ளைகள் பின்னடைவு ஏற்படுறது கிடையாது. வெளிச்சூழலில் வந்தால் தான் அவனுக்கு பின்னடைவு. இதை நான் சொல்லலை, குர்ஆனே சொல்லும். அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அபுசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்னன்னு சொல்கிறான. புர்காவுடைய சட்டம் எங்கெங்க நடுவர்களே? வெளியே போகும்போது ஏன் வெளியே போக சொல்ல? முல்லை மாதிரி முடிச்சரிக்கி எல்லா வீணா போனவன் நிற்பான், நீ ஒழுங்கா போ அப்படிங்கிற அல்லாவே சொல்கிறான். வெளிச்சூழல் சரியில்லைம்மா, வெளியில் வந்தாலே கெட்டு போயிடுவ, அதனால் கேர்ஃபுல்லாக போன்னு சொல்லிட்டு அன்னைக்கே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாம் ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். அப்படின்னா வெளிச்சூழல் பிள்ளைகளுடைய பின்னடைவுக்கு மிக பெரும் காரணம். இன்னும் நிறைய சொல்லலாம் நடுவர் அவர்களே. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. வெளியில் வந்துட்டான்னு வச்சுக்கலாம், நம்ம பிள்ளை பயப்புள்ள பண்ணுற அட்டூழியத்தை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ். இந்த செல்ஃபோன் வந்தாலும் வந்துச்சு, பல்லு தேய்க்கிறானா இல்லையோ செல்லை எழுந்தோடனே தேய்ச்சிட்றான். காலையில் எழுந்தோடனே வேலை செல்லை தேய்ச்சிட்றது. அல்லாஹு அக்பர். இந்த செல்லு படுத்தின பாடு அன்னைக்கு பாருங்கள், ஒருத்தர் செல்லை பார்த்துக்கிட்டே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்கு போயிட்டார். அந்த அம்மா சீரியல் பார்த்துட்டு அந்த ஆள் காப்பி கொடுத்துட்டு போகுது. உலகம் இப்படி போயிட்டுருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளிச்சூழல் என்பது அது இன்டர்நெட்டின் மூலமாக, டிவியின் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக, ட்விட்டரின் மூலமாக உங்கள் இல்லம் வரை பாய்ந்து விட்டது. இன்றைக்கி பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு நீங்கள் நடுவர்கள் நீங்களே சொல்லுங்கள். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் செல்ஃபோன் ஒரு முக்கியமான காரணமாக இல்லையா? யதார்த்தமான உண்மை. இந்த செல்ஃபோனில் வரக்கூடிய எல்லாமே வெளியிலிருந்து வரக்கூடியது, நெட்டிலிருந்து வரக்கூடியது, ஃபேஸ்புக்கிலிருந்து வரக்கூடியது, ட்விட்டர்லேருந்து வரக்கூடியது தான் நாங்கள் சொல்கிறோம். பிள்ளைகளுடைய பின்னடைவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது. வீட்டில் அழகாக பாதுகாப்பாக இருக்கான், வெளியே வந்துட்டான் பயப்புள்ள, அவ்வளோதான், அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது, கெட்டு குட்டிச்சவராக போயிடுறான். அதுதான் தலைப்பு. பின்னடைவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது வெளிச்சூழல் தான் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதாவது நடுவர்களே, தீமை என்று எடுத்தாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய முதல் விஷயம் என்னது? மது, மாது, சூது. அப்படி தானே? மது, மாது, சூது. மதுவினால் கெட்டு போகிறான், மாதுவினால் கெட்டு போகிறான், சூதுனால் கெட்டு போகிறான். இந்த 3 இருக்கக்கூடிய இடம் எது? வீடா வெளியவா? வெளியே. நீங்கள் தான் சொல்லணும். இப்போ சொல்லுங்கள், பிள்ளைகள் எங்கே கெட்டு போகிறாங்க? வெளியே தான் கெட்டு போகிறாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மது அது மனுஷனை எவ்வளோ பாடுபடுத்திருக்கு. அன்னைக்கு ஆள் பாருங்கள், அன்னைக்கு ஒருத்தன் ஃபுல் மப்புல நெல்லையிலேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயினில் ஏறுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான், நெல்லையிலேருந்து சென்னைக்கு ஏறுற ட்ரெயினுக்கு போகாமல் நெல்லையிலேருந்து எர்ணாகுளம் போகிற ட்ரெயினுக்கு ஏறிட்டான். நல்லா கவனிக்கணும். ஏறி மேல் பெர்த்தில் படுத்துட்டான். அந்த பெர்த்தில் கீழே ஒருத்தன் ஏறி இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு அப்படி மப்பு இதில், நீ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னுட்டு அவர் சொல்லியிருக்கார், சென்னைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கீழே உள்ள ஆள். இவன் பாருங்கள், அப்படி மப்பில் பரவாயில்ல, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டு, மேல் பெருத்து எர்ணாகுளத்துக்கு போகிற, கீழ் பெருத்து சென்னைக்கு போத, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். முதையை உருப்பிடுவானா பார்த்துக்குங்க. குடிகார பயவுள்ள பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியலை. நாம் நிறைய பார்க்கலாம். அன்றைக்கி அப்படி தான் ஒருத்தர் டாக்டர் எனக்கு எதை எடுத்தாலும் 2 தெரியுது அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் கேட்டிருக்காரு, அதுக்கு ஏன் 4 பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அவருடைய குடும்பம் அவருக்கு. அதாவது வெளிச்சூழல் லைட் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே ஒரு குடிகாரன் கதவை துறடின்னு தட்டுறான். ஸ்ட்ரீட் லைட்டை கீழே படுத்திருக்கவன் சொல்கிறான், யோ இது தெரு லைட்டு இல்லை சார், மேலே லைட் எரியுது, அவள் தான் என் பொண்டாட்டி தான் நிற்கா, திறக்க மாட்டேக்கிறா அப்படிங்க. குடியார பயிலோட 2 நம்ம பக்கத்தில் நின்றோம்டா, ஒரே குடியார பயிலோட சவாசம் உனக்கு யாங்க. குடியாரம் மற்றும் அட்டகாசம் தாங்க முடியல. இந்த மது என்பது அது வீட்டில் இருக்க சொல்ல யாரும்
எந்த பிள்ளையாவது அதன் பக்கம் போவார்களா? வெளிச்சூழல், ஸ்கூல் சூழல் அப்படி ஒரு கெடுத்து வைக்க. சரி, அதாவது வெளிச்சூழல் என்பது எல்லா பக்கமும் கெட்டு குட்டிச்சோராகி கிடக்குது. வீட்டில் இருக்கிறதுல நல்லதாக இருக்கான், வெளியே வந்துட்டேன்னா சுப்ஹானல்லாஹ், அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி தான், காலேஜாக இருந்தாலும் சரி தான், ரோடாக இருந்தாலும் சரி தான், அல்லது ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி தான், எல்லா இடத்துலையும் கெட்டு போகக்கூடிய எல்லா வாசலும் திறந்து இருக்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வெளிச்சூழல் தான் பிள்ளைகளை கெடுக்கிறது என்று. இன்னும் பாருங்கள், அதெல்லாம் ஒருத்தன் அழகாக சொல்லுவான், வெளியே எப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்பதுக்கு இந்த ஒரு சின்ன உதாரணம் போதும். அதாவது பஸ்ஸில் போனால் பர்ஸை காணும், அழகாக இருந்தால் நர்ஸை காணும், ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பை காணும், ஆலயத்துக்கு போனால் செருப்பை காணும், ஆசனத்துக்கு போனால் கற்பை காணும். இப்போ சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, இதெல்லாம் உண்மை, யதார்த்தமான உண்மை. இப்படித்தான் உலகம் இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்லி தருகிறார்கள். இன்றைக்கி வெளிச்சூழல் என்பது அப்படி கெட்டு குட்டிச்சோராய் போய் கிடக்கிறது. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். அதாவது இளைஞர்கள் எடுத்துக்கோங்க, எப்போ பார்த்தாலும் ஒருத்தண்ட கேட்க, ஏன்பா எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வர மாட்டேங்கிறீங்க, காலேஜில் ஃபஸ்ட்டு வர மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன்னா, பொம்பளை பிள்ளை தானப்பா எப்போவுமே ஃபஸ்ட்டு வருதுன்னு கேட்டேன்னா அவன் பதில் சொல்கிறான், எப்போவுமே ஃபாலோ பண்ணியே பழக்கமாச்சு, என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான். இந்த பைபிளில் என்ன செய்கிறது? அப்போ எப்படி இருக்கான்னு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் பாருங்கள், வெளிச்சூழல் எவ்வளோ கெட்டுருக்குங்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாங்க. இந்த பைக் ஓட்டுறானுல, அல்லாஹு அக்பர், அவன் பைக்காக ஓட்டுறான். அவன்கிட்ட சொல்கிறேன், அதாவது அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பெரியவர், டே 100ல் போகாதடா, 108ல் போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் பதில் சொல்கிறான், 100ல் போகிறேன், எனக்கு 108ல் போக தெரியாது, போவே அப்படின்னு சொல்கிறான். அந்த முதலிட்டு என்ன போய் சொல்கிறது? அவர் எதுக்காக சொல்கிறாருங்கிறது தெரியாமல், ஏன்னா வெளியே வந்த உடனேட்டு அப்படி ஒரு ஆக்ரோஷமாக எல்லாவற்றையும் மறந்து கெட்டு குட்டிச்சவராக போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இன்றைய வெளிச்சூழல் இருக்கிறது. இன்னும் பாருங்கள், அதாவது இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடே பதறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிஎம் பேசுகிறாரு, பிஎம் பேசுகிறாரு, அமைச்சர்கள் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க? கஞ்சா. அப்படி தானே? நிதர்சனமான உண்மை. இன்று இளைஞர்கள் அந்த போதைக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, தங்களை சுற்றியிருப்பவருடைய வாழ்க்கையும் துளைத்து போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்குது? வீட்டிலே கிடைக்கும். இந்த கஞ்சா என்பதும் இந்த மது என்பதும் இந்த போதை வஸ்துக்கள் எல்லாமே வெளியே தான் கிடைக்கிறது. வெளியே வந்துவிட்டால் அவன் கெட்டு குட்டிச்சவராக போய்விடுகிறான் என்பதற்கு இதைவிடவும் ஒரு உதாரணம் சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்லலாம் பாருங்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணனையாக வருகின்ற பொழுது அழகாக வருகிறது. அதாவது நடுவகிடெடுத்து எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலே வந்தார்கள் என்றால் கம்பீர நடையோடு பார்வை தாழ்ந்தவர்களாக அழகாக வருவார்கள். ஆனால் இன்று இளைஞர்கள் வெளியே வந்தவுடன் அவர்கள் பார்வை எங்கே செல்கிறது என்பது உங்களுடைய சிந்தனைக்கே விடுவேன். நன்மையை சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் பள்ளிவாசலுக்கு போயே ஆகணும். நன்மையை தொலைக்கணும் அப்படின்னா பள்ளிவாசலை சுற்றி 2 வந்தால் போதும், 2 ரவுண்டு வந்தால் போதும், எல்லா நன்மையும் போயிடும். அவ்வளோ கெட்டதுகள் நிறைந்த ஒரு இடமாக வெளிச்சூழல் இருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்வேன். இன்னும் நிறைய இருக்கிறதுனால நேரம், அதாவது லாஜிக்காக ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்வேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது நடுவர்களே, 1 பெருசா 10 பெருசா? ரூபாயில் 10 தான் பெருசு. 10 தான் பெருசு. 10 பெருசா 100 பெருசா? ரூபாயில் கேட்டுக்கிட்டே இருக்க. ஆமாம், 100 தான் பெருசு. சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்கள். உங்கள்ட்ட ரூபாயெல்லாம் கேட்க மாட்டோம், கேள்வி தான் கேட்குறோம். 100 தான் பெருசு. எப்பவுமே 100 தான் பெருசாக இருக்கும், தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், வீட்டு சூழலில் ஒரு பையன் கெட்டு போவான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் வீடு என்பது 4க்கு 4 அல்லது 8க்கு 8 அல்லது 10க்கு 10. ஆனால் வெளிச்சூழல் என்பது 4000க்கு 4000, 40,000க்கு 40,000, லட்சத்துக்கு லட்சம் இருக்கிறது. அப்போ கெட்டு போகக்கூடிய சூழல் எங்கே இருக்கிறது என்பதை உங்கள் சிந்தனைக்கே நான் விடுவேன். ஆசிரியர் மாணவனுடைய உறவு போயிடுச்சு, ஏன்னா ஒரு டாக்டர் பேஷண்ட்டுடைய உறவு போயிடுச்சு, ஒரு கண்டக்டரு பேசஞ்சருடைய உறவு போச்சு. அன்றைக்கி பாருங்கள், ஒருத்தன் அதாவது பஸ்ஸில் புகை பிடிச்சிட்டு இருக்கான். புகை பிடிக்காதுன்னு எழுதி போட்டிருக்கேன், ஏயா பிடிக்காது? நான் எங்கே பிடிக்கிறேன், விட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். கண்டக்டர் அதோட ரிசைன் பண்ணிகிட்டே போயிட்டான். இது வெளி உலகம் எப்படி இருக்கிறது என்பதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஆசிரியர் மாணவனை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்க சொல்ல வகுப்புறையில் ஒரு குரங்கு வந்துட்டு, உடனே ஆசிரியர் நக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி மாணவர்களை கலாய்க்கணுங்கிற அடிப்படையில் நிறுத்திட்டு மாணவர்களை பார்த்து கேட்டாங்களாம், எப்பா என்னப்பா நியூ அட்மிஷனா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஒரு மாணவன் எழுந்து பயந்தானா, சார் அது நியூ அட்மிஷன் இல்லை, நியூ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னானா. முடிஞ்சா
வெளி உலகம் எப்படி இருக்குது பாருங்க. ஒரு மாணவனிடம் லட்டு கதை சொன்னீங்கல்ல, ஒருத்தனை போட்டு தள்ளன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் 25 லட்டு வைத்த ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது இதில் 4 லட்டு பாத்திமாவுக்கு, 6 லட்டு அப்துல்லாவுக்கு, 3 லட்டு குத்தூஸுக்கு, மீதி என்ன வரும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அடிப்படையில் அவர் கேட்குறாரு, இப்படி கொடுத்தா என்ன வரும் கேட்டோன்னே ஒருத்தர் எழுந்து சொன்னானா, எங்களுக்குள்ளே சண்டை தான் வரும்னு சொன்னானா. அது என்ன, அவளுக்கு 6 லட்டு எனக்கு என்ன 4 லட்டு அப்படின்னு கேட்டானா. அதை கணக்கை கூட சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு நிலையில்தான் இப்படி இருக்கிறது. நாம் பார்த்தோம் என்றால் லாஜிக்காக பார்த்தாலும் ஆயத்ததீசடி பார்த்தாலும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையினுடைய பின்னடைவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது வெளிச்சூழலே என்று என்னுடைய முதல் கட்ட வாதத்தை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த கட்ட வாதத்துக்கு வருவேன் என்பதை சொல்லி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான நண்பர் அப்துல் அதீப் மஸ்லஹி, பிள்ளைகள் எதன் மூலமாக கெட்டுப்போகிறாலும் 3 விஷயம்: மது, மாது, சூது. மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள், மாதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள், பெண்களுடைய பழக்கம், தவறான பழக்க வழக்கம், சூதாட்டத்தின் மூலமாக ஆன்லைன் ரம்மி விளையாடுறான், நிறைய பேர் தற்கொலை செய்கிறான். இதில் கவர்னரும் கூட முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்ன நெருக்கடியோ, அவர் பேரப்பிள்ளைகள் எது விளையாடுதோ என்னமோ தெரியலை, அவர் அதை முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி நாடு கெட்டு போய் கிடப்பதற்கு வெளிச்சூழல் காரணம். அப்புறம் ஸ்கூலில் வாத்தியார் வாய் திறந்து பேச முடியலை. குரங்கு கதை சொன்னார்ல, ஒரு வாத்தியார் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு, 2 நாய் ஒரே சத்தம் வகுப்பறைக்கு பக்கத்தில். ஒரு பையனை சொல்லி, தம்பி அதை விரட்டுமா அப்படிங்கிறாரு. அவன் போய் விரட்டிட்டு வந்து, சார் அது போயிடுச்சு நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்க. என்னடா சொல்கிற, அது போயிடுச்சு நீ ஆரம்பிண்டா என்னை எந்த ரேஞ்சில் வச்சுருக்க அப்படிங்கிறார். இப்போ அப்படி தான் இருக்குது. இவனுக்கு பாடம் நடத்துறதுக்கெல்லாம் தனி திறமை வேணும், தனி பெரிய அவர்கிட்ட வித்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைகள் அப்படி மது, மாது, சூதாட்டமெல்லாம் வீட்டுக்குள்ளே செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாமே வெளியில் தானே இருக்குது. அதனால தான் பிள்ளைங்கள் கெட்டு போகிறார்கள். வெளி உலகம் வேறு 40,000, 4,000, 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்லாம் இருக்குது. அதனால் கெட்டு போவதற்கு வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது வீட்டுச்சூழல் தான் கெடுக்கிறது என்பதற்காக வேண்டி அதை வலியுறுத்தி பேசுவதற்காக அந்த அணியினுடைய உறுப்பினர், செங்கோட்டை சுலைமான் நபி பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா எம்இ சையது சுல்தான் ஃபைசி ஹஜ்ரத் அவர்கள் உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد المال والبنون زينة الحياة الدنيا صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியமான நடுவர் அவர்களே, நான் ஹம்து ஸலவாத்து சொன்னதுக்கு பின்னால் தான் அந்த 10 நிமிஷம் டைம் வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு பணிவான வேண்டுகோள். அலைகடலில் நீந்துகின்ற கரம் படைத்து, ஆழ்கடலில் முத்தெடுக்கும் திறன் கொடுத்து, மழை பிளந்து வரும் அருவி போல மனம் பிளந்து வரும் உணர்வின் ஊற்றின் கலைத்தேனை வடித்தெடுக்கும் வித்தையாவும் கற்பித்த வல்லோனை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். முல்லையம் காற்றில் வீசும் மோகன தென்றலை போல் நல்லிய மனம் பரப்பிட வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இறைநேசர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் மீதும், புதுகை வாழ் மக்கள் மீதும், உலக மக்களின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இறைவனத்தில் முறையோடும் நிறையோடும் ஷிரம் தாழ்த்தி கரமேந்தி துஆ செய்தவனாக, நடுவர் அவர்களே, அல்லாஹு தாலா உலகத்திலேயே எல்லாத்துக்கும் நிறைய செல்வங்களை கொடுத்துருப்பான். அதில் குழந்தை செல்வம் இருக்குது பாருங்க,
அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அல்மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துனியா, இந்த பொருள்களும் இந்த குழந்தைகளும் ஜீனத்து அப்படிங்கிறான். ஜீனத்துனா அலங்காரம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய அந்த குழந்தைகள் எல்லாம் ஃபித்னா. நான் என்ன சொல்லுதேன் அப்படின்னா, வீட்டு சூழல் தான் ஒரு பிள்ளைய ரொம்ப கெடுக்குது. வீட்டு சூழல் சரியில்லை. இன்னைக்கு ஃபித்னா நமக்கு நம்முடைய அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைய நல்ல முறையில் நல்ல பண்போடு ஒழுக்கத்தோடு வளர்த்தால் அந்த குழந்தை நமக்கு ஒரு நிஅமத். இல்லை அப்படின்னா அதாபு தான், தண்டனை தான். இன்னார் மௌனா இப்படியா இருக்கிறான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், உலகத்திலேயே நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஈமானுடைய வாழ்க்கை. ஈமான் விலை மதிக்க முடியாதது. அல்லாஹ் நம்மளையெல்லாம் மூமின்களாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனால் ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளும் என்னது முஸ்லீமாக தான் பிறக்குது. ஆனால் ஹதீஸ் பாருங்க, இன்னமா அபவாகு, அவருடைய பெற்றோர்கள் யுஹவ்விதானிஹி, யகூதிகளாகவும் ஒயு நசீரானிகி, நசராணிகளாகவும் ஒயு மசிஜானிகி, நெருப்பு உணைகளாக ஆக்கியிருந்தாங்க. உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்துணையும் இஸ்லாமை தான் பிறக்குதான். ஆனால் வீட்டில் பாருங்க, ஆனால் அவங்கள அங்கேயே ஆரம்பமே எப்படி ஆயிடுச்சு, சிலர்களை நரகத்துக்கு கொண்டு போயிருச்சு. ஒரு மனிதனை கெடுக்கக்கூடியது, ஒரு மனிதனோட பிள்ளைகளுடைய பின்னடைவுக்கு காரணம் பிள்ளைகள் நரகத்திற்கே இழுத்து செல்லக்கூடியது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள் தான், வீட்டுச்சூழல் தான் என்பதை முதலில் நான் பதிவு செய்கின்றேன். முஸ்லீம்களுக்கும் கைர முஸ்லீம்களுக்கும் வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன வேறுபாடு? முஸ்லீம்கள்லாம் அரபி பேசுவாங்க. அது மாதிரி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய கைர கோமுகளும் அரபி பேசுவாங்க. அது வேறுபாடு அல்ல. முஸ்லீம்களுக்கும் மற்ற கைர கோமுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னா தொழுகை தான் வேறுபாடு. அதனால் தொழுகையை பற்றி பெருமானா அந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், நபியை நீங்கள் தொழுவுங்க, உங்களுடைய குடும்பத்தாரை தொழும்படியாவுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தார்களை தொழும்படி, முதல்ல அவரிடத்துல இல்லையா, வீட்டிலே தொழுகை இல்லையா? இதை நீங்கள் பாயிண்டாக பிடிச்சிக்கிறணும். நடுவர் அவர்களே, நீங்கள் கடையநல்லூரில் இறங்கி வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் 2 ஊரும் தான் இருக்கிறோம், செங்கோட்டைக்கு வரணும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ். அதனால் நீ தீர்ப்பை அழகாக சொல்லணும். வீட்டு சூழல் தான் ஒரு ரொம்ப அதத்து மிரட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க, பாசமாக பேசினாலே அப்படித்தான் இருக்கும். ஆமாம், மேலான மூமின்களே, ஒரு விஷயம், இன்னைக்கு துருக்கியில் என்ன நடந்துச்சு, பூகம்பம் நடந்துச்சு. 5 நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தை எந்திக்குது, கொண்டு வர்றாங்க. தொழுகை என்ன ஆனதுன்னு சொல்லி கேட்டுச்சு. நம்மெல்லாம் வரலாறுல கேள்விப்பட்டிருப்போம். நடுவர் அவர்களே, நம்ம வாழ்க்கையில் கேட்குறோம், நடந்திருக்குது. முக்கியமான செய்தி. 5 நாள் அப்போ அந்த குடும்பத்தில் அந்த பெற்றோர்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் அப்படி ஒரு சூழல் உருவாயிரும். அதனால் நம்முடைய பிள்ளைகள் 7 வயது ஆயிடுச்சு அப்படின்னா தொழுகைக்கு அனுப்புறது. அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மனிதனுக்கும் மிருகத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, மனிதன் கண்ணியத்தை விரும்புவான். மிருகம் 5 அறிவு தான், எதை செய்யக்கூடாதோ அங்கே நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் இன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் கண்ணியத்தை விரும்புகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை விரும்புகிறாங்க. நம்முடைய மக்களுக்கு நம்ம கண்ணியத்தை கொடுக்கணும். பெற்றோர்கள் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தந்தைமார்கள் ஒரு சொத்து என்ன அப்படின்னா நல்லொழுக்கம். மேலான மூமின்களே, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின் ஓம்பப்படும் என்று வள்ளுவன் சொன்னான். ஆனால் வீட்டு சூழலை இன்னைக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னா மூல காரணம் பெற்றோர்கள் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னைக்கு பெரிய சட்ட மாமேதை சொன்னாங்க. ஹஸரத் நடுவர் சொன்னாங்க, அவங்க நல்ல ஒரு இடத்துல இது பண்ணிட்டு மார்க்க தீர்ப்பு சொல்லிட்டு போகும்போது நிறைய ஒரு ஒட்டகத்தில் நிறைய பரிசு கிஃப்ட் கொடுத்து அனுப்புனாங்க. அப்படி கொடுத்து அனுப்பும்போது அந்த தாய் சொன்னாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இது கிஃப்ட் அன்பளிப்பு அப்படிங்கும்போது, இல்லை இதெல்லாம் நான் உனக்கு வாங்குறதுக்கு நான் அனுப்பலை, மார்க்க கல்விக்காக வேண்டி நான் அனுப்பினேன் என்று அந்த தாய் சொன்னாங்க. அதை போய் சதக்கா செஞ்சாங்க. அதனால மக்தபில் அந்த 150 பிள்ளைங்க 200 பிள்ளைங்கன்னு பரிசு கொடுக்கும்போது சில பிள்ளைங்களுடைய பேர் விடுபட்டுருச்சுன்னு வைங்க, வேணுண்டு இல்லை, மறுநாள் சரியான சண்டை நடக்கும். அஜத்தை இருக்க மாட்டார். ஏன்னா எதிர்ப்பு வரக்கூடாத இடத்துல இருந்து வந்துருச்சு. வீட்டு சூழல் இன்னைக்கு ரொம்ப பலகீனமாக இருக்கு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிவு செஞ்சிருந்தேன். இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான செல்லங்கள் கொடுக்குறாங்க. செல்லம் கொடுத்து 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 அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சிருந்தாங்க, ரொம்ப பின்னடைவுக்கு ஆக்கியிருந்தாங்க. ஒரே ஒரு செய்தி,
ஒரு நல்ல இளைஞன், ஒரு வாலிபன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவனும் ஒரு வீட்டில் இருக்கிறான், ஒரு வயசாளி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. 2 பேரும், அந்த 2 பேரும் ஒரே செடியை வாங்குறாங்க. 2 பேரும் வளர்க்குறாங்க. அந்த வாலிபனுக்கு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும், அந்த செடியை வளர்க்கணுங்கிற ஒரு முன்னேற்றம், ஒரு ஆர்வம். அவன் என்ன செய்கிறான், நெட்டில் போய் இதுக்கு என்னென்ன தேவை இருக்குது, ஒரு நாள் எல்லா அந்த உரச்சத்துக்கள்லாம் வாங்கி போடுதான். பிறகு கடைசியில் அதுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றுவான், 2 நாளைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பான். அப்படி இந்த செடி நல்லா புசுன்னு வளர்த்துட்டான். ஆனால் இந்த பெரிய ஒரு வயசாளி வளர்க்குற செடி அப்படியே இருக்குது. செடி அவர் ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றுவார், இது நினச்சா வேறு இது ஊட்டுச்சத்தை போடுவார். இப்படி தன்னுடைய செடியை பார்த்துட்டு இருந்தார். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வாலிபன் வளர்த்த செடி குஷ்பு இட்லி மாதிரி இருந்துச்சு. இவர் வளர்த்த செடி நம்ம வீட்டில் அவிச்சு தரும்ல அக்கா, அந்த மாதிரி இட்லி. அப்போ ஒரு நாள் கஜா புயல் மாதிரி ஒரு புயல் வந்துருச்சு. வந்தோடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செடி ராத்திரி யாரும் வெளியில் வர முடியல, வெளியில் காலையில் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த வாலிபன் வளர்த்த செடி அப்படி வேரோடு மண்ணாக கீழே விழுந்துருச்சு. அந்த சட்டியோட கீழே விழுந்துருச்சு. உடனே ஆனால் இவர் தாத்தா வளர்த்த செடி அப்படி இருக்குது. கேட்குறாரு, ஓல்டு மேன், என்ன நீ இப்படி வளர்த்து, என்ன ஏதோ செஞ்சுட்ட அப்படின்னு அவரை பற்றி பேசுகிறான். ஏன் செடியை தள்ளி விட்டுருச்சு. அப்போ அவர் சொன்னார், அழகாக சொன்னார், இதுதான் பாயிண்ட். நடுவர் அவர்களே, முக்கியமான செய்தி. தாய்மார்களே, பெற்றோர்களே, முக்கியமான செய்தி. நம்முடைய பிள்ளைகள் பின்னடைவுக்கு காரணம் பெற்றோர்கள், குடும்ப சூழ்நிலை தான், வீட்டில் உள்ளவங்களுக்கு தான். அப்போ அவர் சொன்னார், தம்பி, நீ வளர்த்த செடி நீ என்ன நினைச்சிச்சு அப்படின்னு தெரியுமா, இவன் தான் நம்மளை நல்லா கவனிக்கிறான, அதனால நம்ம எதுக்காக வேண்டி வேற மண்ணுக்குள்ளே பூக்கல, உன் செடியில் உள்ள வேற மண்ணுக்குள்ளே பூத்துக்கல, வேற அப்படி கீழே விழுந்துருச்சு. ஆனா என் செடி நினைச்சிச்சு. அவர் சொன்னாரு, என் செடி நினைச்சிச்சு, அதாவது நான் அப்பப்ப தான் கவனிச்சேன், அப்பப்ப என்ன செஞ்சேன், அதுக்கு தண்ணி ஊற்றினேன், அப்பப்ப உரம் வச்சேன், எல்லாம் செஞ்சேன். அந்த செடி நினைச்சிச்சு, இந்த ஆள் நம்மளை கம்மியாக தான் கவனிக்கிறான், அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தானே தன்னுடைய சக்தியை, தன்னுடைய ஆற்றலை, தனக்கு சக்தியை தேடிக்கொண்டு வேற நல்ல ஆழமாக அழைச்சி கொண்டு போய் கீழே கொண்டு போய் வேற நல்ல ஸ்ட்ராங் ஆயிருச்சு தம்பி, அதனால என் செடி கீழே. இது நான் எதுக்கு சொல்லுறேன் அப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக செல்லங்கள் கொடுத்தா நிச்சயமாக பின்னடைவிற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஈரோடு சைட்லாம் நம்ம அத்தா அம்மா அப்படிமா, அல்லது ஷாஃபியாக்கள் வாப்பா உம்மாம்பாங்க. அங்கெல்லாம் அத்தாவை நைனா அப்படிம்பாங்க. நைனா, ஒரு பையனுக்கு மைனா வளர்க்குற நல்ல பழக்கம், மைனா மேலே ரொம்ப நட்பு, காதல். என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு நாள் அவன் வர்றான், வந்த உடனே அவங்க தாய் தகப்பங்க இருக்கிறாங்க. அப்போ பெற்றோர்களை நைனான்னு தான் சொல்லுவான் அந்த பையன். அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த பாசமாக வளர்த்த அந்த மைனா செத்துருச்சு. அந்த பையன் செத்துருச்சு. பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான். மத்தியானம் தாய் ரொம்ப பயப்படுதா, எப்படி நம்ம அவன்கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு. உடனே அவனுக்கு நல்ல சிக்கன்லாம் பொரிச்சு மத்தியானம் சாப்பிட வரக்கூடிய நேரத்தில் வச்சுட்டு, எப்பா மைனா செத்துருச்சுப்பா அப்படின்னு பேச்சு வாக்கில் உம்மா போட, அவன் அதெல்லாம் கண்டுக்கிறல, சாப்பிட்டான் போயிட்டான். 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்கல்ல, அப்போ வந்தான், பைக்கிட்ட தூக்கி போட்டான். உம்மா மைனா எங்கே அப்படின்னு கேட்கான். எப்பா மைனா செத்துருச்சுப்பா, நான் சொன்னேன் மத்தியானம். மைனாவா செத்துச்சு, நான் நைனான்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னானா. மேலான தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு அதிகமான முறையில் செல்லங்கள் கொடுப்பதை ரொம்ப, அதாவது மார்க்க இன்னைக்கு பின்னடைவுக்கு காரணம், ரொம்ப பின்னடைவுக்கு காரணம் பிள்ளைகள் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் தான் என்பதை நாம் இந்த சபையில், இந்த பட்டிமன்றத்தில் பதிவு செய்கிறோம். ஆனால் இவங்க சொன்னாங்க, தலைவர் எல்லாம் கஞ்சா அது இது எல்லாம் வெளியில் கிடைக்குதுன்னு. காசு யார் கொடுப்பா, துட்டு பணம் யார் கொடுப்பா, கைபேசிங்கிறாங்க. அதனால் மேலான மூமின்களே, கைபேசி யார் வாங்கி கொடுக்கா, வீட்டில் உள்ளவங்க தானே வாங்கி கொடுக்காங்க. துட்டு எங்கே, அவளுக்கு எங்கே வானத்திலிருந்தா வருது, ரீசார்ஜ் யார் பண்ணுதா பாருங்க. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அதிகமான செல்லத்தின் காரணமாகத்தான் பிள்ளைகள் பின்னடைவுக்கு காரணம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பு தாருங்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்முடைய பெற்றோர்கள் உருவாக்குவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இனியத்திற்குரியவர்களே, ஹதரத் அவர்கள்
குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் அபவாஹு யுஹப்பிதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி. எல்லா பிள்ளைகளும் பிறக்கின்ற பொழுது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் தான் பிறக்கிறது. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு தவறாக வழிநடத்துகிறார்கள் அப்படின்னு ஹதீஸ் சொல்லிட்டு ஒரு ஹதீஸு சொன்னாங்க. அந்த ஹதீஸ் அற்புதமான ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய பின்பகுதி ஒரு செய்தி இருக்குது. ஹல் துன்திஜுல் பஹீமத்து ஜது அவ் ஹர்கா. ஒரு ஆடு குட்டி போடுகின்ற பொழுதே வால் அறுக்கப்பட்டதாக காது வெட்டப்பட்டதாக எங்கேயாவது குட்டி பிறக்குமா? பிறந்ததுக்கு அப்புறம்தான் அதை வளர்க்குற உரிமையாளர் வாலை வெட்டுறான், காதை வெட்டுறான். அப்போ நல்ல பிள்ளைகளாக பிறக்கிறது. அவங்க சொன்ன மாதிரி கவிஞர் சொல்வதை போன்று எல்லா பிள்ளைகளும் பிறக்கின்ற பொழுது அது நல்ல பிள்ளைதான். அது நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்வதை போன்று தாய் தந்தையர்களுடைய வளர்ப்பு சரியில்லாவிட்டால் அப்படித்தான் இருக்கும். மா நகல வாலிதுன் லி வலதிஹி மினல் அதபில் ஹசன். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அழகிய ஒழுக்கத்தை தவிர வேறு எதையும் அன்பளிப்பாக தந்துவிட முடியாது அப்படின்லாம் அது சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது வீட்டுச் சூழலை விட வெளிச்சூழல் தான் பிள்ளைகளை அதிகமாக பின்னடைவுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக அல்ஹாஜ் அப்துல் உலமா மஸ்ஜிதே மஅமூர் டவுன் ஜும்மா பள்ளி வாசலுடைய தலைமை இமாம் அசாருத்தீன் காஷிஃபி ஹதரத் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஹதரத் அவர்கள் தன்னுடைய பேச்சை துவங்கி 10 நிமிடத்திற்குள் நிறைவு செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நான் தொடர்கிறேன். எதிரணியினர்கள் அதில் தலைவர் பேசினாங்க. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை யா புனை என்பதாக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் நூ அலை இஸ்லாமும் தன்னுடைய மகனை கூப்பிட்டாங்க. யா புனை ஏற்கமானா என்னோட வா என்பதாக கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த மகன் வரலையே. அப்படியே அவர் ஃபகான மினல் முகரக்கீன், அவர் மூழ்கடிக்கப்பட்டார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இங்கே யார் அதிகமான முறையில் பிள்ளைகள் பின்னடைவுக்கு ஆளாகிறாங்க? 60% அல்லது 40%? இதுதானே நடுவர் அவர்களே? ஆமாம். வீட்டில் இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வெளியில் தான் அதிகமாக பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க என்பதை நான் நிரூபிக்க வந்திருக்கிறேன். ஏன்னா நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க கெட்டு போயிருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செஞ்சுக்கலாம், அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான். அத்தா அம்மா புள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் உட்காந்து பேசினாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட முடியும். ஆனால் உட்காந்து பேசணும், செல்ஃபோன் எல்லாம் வச்சுட்டு. அஜித் அதை சொல்கிறார். அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண முடியலையே. ஒன்றும் இல்லை. மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் மேராபில் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஜக்கரியா அலை இஸ்லாம் உள்ளே கேட்குறாங்க, எப்படி இந்த உணவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காலத்து ஹோ மின் ஐந்தில்லா, இது அல்லாஹ்ட்ட வருது என்பதாக சொல்கிறார்கள். வீட்டில் இருக்கும்போது அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியை தந்திருக்கிறான். வல்லாஹு ஜாலலக்கும் இம்புயூத்திக்கும் சக்கனா, உங்களோட வீட்டில் அல்லாஹ் நிம்மதியை தந்திருக்கான்னு சொல்கிற அந்த வீட்டை நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு எதிரணியர்கள் பேசிட்டு போயிருக்கிறாங்க 2 பேரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிம்மதி வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அதே மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. வீட்டில் இருந்து அமைதியான சூழலிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்ட பிறகு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறான் என்பதாக சொல்லும்போது ஆச்சரியமாக கேட்குறாங்க மரியம் அலை இஸ்லாம்,
எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எந்த ஆண் என்னை தீண்டலையே, வளமக்கு பகையா, நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் விபச்சாரியா இல்லை என்பதாக என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ வீட்டு சூழலில் இருக்கும்போது அது அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக நம்புகிறாங்க. வெளியில் போகும்போது அவங்களுடைய மாவுல் மாற்றிடுது. அசரத்து கூட 2 அசரத்து போன வாரம் அப்படி தான் பேசுகிறாங்க, வெளி சூழல் சரியில்லைங்க. எதிரணியில் இருக்கக்கூடிய 2 பேருமே போன ஜும்மாவோட டாப்பிக்கே அதாக தான் இருக்கும். வெளி சூழல் சரியில்லை, அதனால தான் பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. வீட்டில் நாங்கள் எப்படி தெரியுமா இருக்கிறோம், அப்படியே வயிற்றில் வந்து நெருப்பை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அஜத்தினுடைய போன வார ஜும்மா குறிப்பும் அதுதான், பெற்றோர்கள் சீர்படவணும் அப்படிங்கிறது தான் அஜத்தினுடைய குறிப்பு. வீட்டில் நாங்கள் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தாய்மாரும் சொல்கிறாங்க, என் புள்ள வெளியே போயிட்டு உள்ளே வருதுன்னு சொன்னால் அவ்வளோ நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்கோம், என்ன ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வரப்போதோ தெரியல. ஏன்னா வீட்டிலேருந்து நல்ல புர்கா போட்டு நம்முடைய பெண்கள் போகிறாங்க, நல்ல முறையில் வீட்டிலேருந்து வெளியே போகிறாங்க. போய் அந்த தெருவு திரும்பினோடனே என்ன செஞ்சிடறாங்க, புர்காவை கழட்டி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. சில நேரங்களில் வந்து அவங்க பிரியப்பட்ட ஆடையை வந்து தன்னுடைய, இப்போல்லாம் பெஸ்டின்னு வந்துருச்சு, முதல்ல அந்த லவ்வர் அது இதெல்லாம் இருந்துச்சு, இப்போ கூட பெஸ்டின்னு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு சுற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கவலை அதுதான், கொஞ்சம் தள்ளி பிறந்திருக்கலாம், என்னமில்லாமோ சொல்லுதானுவ 2K கிட்ஸாக இருந்திருக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க, 2K கிட்ஸாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ 80 கிட்ஸ்லாம் வந்து தெரியாத விஷயங்கள் வந்து ஹசரத் ஆரம்பத்திலே நான் தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னு நினச்சேன். நடுவர் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னாங்க, இன்றைக்கி பசங்களாம் ரொம்ப முன்னேற்றமாக இருக்கிறாங்க, ரொம்ப எல்லா விஷயத்துலையும் முன்னேற்றமாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதே ஹசரத் ஆரம்பத்திலே வந்து வெளிச்சூழல் தான் வந்து ஹசரத் தீர்ப்பு தருவாங்க என்பதாக நான் ஆரம்பத்திலே நினச்சேன். எங்களுக்கு சாதகமாக தான் நிறைய கருத்துக்கள் ஹசரத் சொன்னாங்க. ஒன்றுமில்லை, பிள்ளைங்க இன்றைக்கி ரொம்ப விவரமாக தான் இருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளையை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன். போயிட்டே இருக்கும்போது இடையில வந்து ஒரு குட்டி நாய் வந்துடுது, ஒரு பப்பின்னு சொல்லிட்டு என் பாப்பா தான் சொல்லுச்சு. பப்பி வந்துடுது, டக்குன்னு நான் மேலே ஏற்றிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. நான் பிரேக்கை போட்டேன்னா என் பாப்பா முன்னாடி விழுந்துடும், அது மேலே ஏற்றிட்டேன். அப்போ என் குழந்தைகிட்ட கேட்குறேன் நான், இது யார் மேலே தப்புமா, என் மேலே தப்பா? அதில் சொன்ன மாதிரி பிள்ளைங்களாம் ரொம்ப விவரமாக இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, என் மேலே தப்பா அல்லது அது குறுக்கில் வந்துச்சு அது மேலே தப்பா? முதல்ல என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால், ஸ்கூலுக்கு போய் விட போகும்போது இது வந்து அந்த பப்பி மேலே தான் தப்பு, நம்ம போகும்போது குறுக்கில் வந்துருச்சு. எனக்கு மனசு கேட்கல. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது கேட்டேன், திரும்பியும் சொல்லுமா யார் மேலேம்மா தப்புன்னு சொல்லிட்டு. இல்லை என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த சின்ன பப்பி மேலே ஏற்றிருக்கக்கூடாதத்தா, உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு. இது வீட்டுக்கு தீர்ப்பு போயிடுச்சு. வீட்டுக்கு நான் எல்லாம் இஷாலாம் தொழுது முடிச்சுட்டு வரும்போது எல்லாத்தையும் வீட்டில் எல்லாத்தையும் என் பாப்பா சொல்லி வச்சுருக்குது. கடைசியில் நான் இஷாவுக்கு பிறகு உட்காந்து கேட்குறேன், இல்லை 2 பேரும் மேலே தான் தப்பு. வீட்டில் அழகாக பேசி அழகாக அந்த இதை முடிச்சிருச்சு. அவங்க அறிவிக்கப்படாத நடுவர் ஆகிட்டாங்க. இப்போ தப்பு என்ன தெரியுமா, அஜத்து மேலே தான். அந்த ஒரு தடவை கேட்டதோடு விட்டுருக்கணும், திரும்ப திரும்ப கேட்க போய் அது தப்பு மாறி மாறி பல தீர்ப்பு வர வேண்டிய. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப விவரமாக தான் இருக்கிறாங்க. எதிரில் பேசிட்டு போனாங்க, தாய் தந்தர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க. எந்த தாய் தந்தையாவது பக்கத்தில் நெருப்பு இருக்கு போய் தன்னுடைய பிள்ளை விழுவிட்டு நினைப்பாங்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒழுக்கத்தை சொல்லி தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ், உங்களுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஹசரத் அவங்களே அந்த விஷயத்தை பேசுனாங்க, சதகுத்துல் ஹசரத் ஆரம்பத்தில் பேசுனாங்க. இந்த மாவட்ட தலைவர் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அத்தா வந்து என்ன, அவங்க அம்மா வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி அனுப்பிவிடுறாங்க. ஒரு கூட்டமே இஸ்லாத்துக்கு வந்துச்சு. இது தாயினுடைய வளர்ப்பில் இல்லையா? புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு வந்து அவங்களுடைய தாயார் துவா செய்கிறாங்க, கண் தெரியல. தாயாருடைய துவானால அந்த பிள்ளைக்கு ஒரு கண் தெரியுது. இன்னைக்கு மக்கால சுதேசி இமாம் மிகப்பெரிய ஒரு இமாமாக இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய தாயினுடைய அந்த பரக்கத்தில் துவால தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவ்வளோ பெரிய இமாமாக இருக்கிறாங்க. இப்போ தாய்மார்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கணும் தான் இருக்கிறாங்க. எந்த தந்தையும் எந்த தாயும் தன்னுடைய பிள்ளைகள் நெருப்பில் போய் விழுவுறதை பார்க்க மாட்டாங்க, எதையும் அவங்க சகிச்சுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சொன்னாங்க, இந்த மது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த தாய் வாங்கி கொடுப்பாங்க? யாரும் செய்ய மாட்டாங்க. வெளியில் போகிறான் பார்க்குறான். இன்றைக்கி இந்த February 14 வந்துருச்சுன்னு சொன்னால், குடைக்குள் காதல் என்று இன்றைக்கி புதருக்குள் காதல் என்ற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால், காதல் வந்து பல இடங்களில் இன்றைக்கி பரவி. இதெல்லாம் வெளியில் போய் பார்க்குறான். இந்த பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்குறான். சாராயம் குடிக்கிறத பார்க்குறான், மது குடிக்கிறத பார்க்குறான், இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்களை பார்க்குறான். ஃபோனை பற்றி பேசுகிறாங்க. ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் இன்றைக்கி முடியாது எதுவுமே. இன்னும் ஒரு 10-20 வருஷம் போயிடுச்சுன்னு சொன்னால் ஆன்லைன் கிளாஸ் இல்லாமே முடியாது. நீங்கள்லாம் வந்து இந்த கொரோனா நேரங்களில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்க. நம்ம தாய் தந்தையர்கள் தான் இதை வாங்கி கொடுக்குறாங்க ஃபோனுன்னு சொல்கிறோம். நிர்பந்தம் வெளியில் இருக்கக்கூடிய சூழல் வந்து வீட்டு சூழலை வந்து நிர்பந்திக்குது.
ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க, நம்முடைய பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியல நடுவர் அவர்களே, அரைகுறையாக வந்து ஒரு சார் வந்து என்ன செய்கிறார், பாடம் எடுக்கிறார். இதெல்லாம் வந்து நடக்குது. இதெல்லாம் வெளிச்சூழல் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. எங்கே இருந்து பாடம் எடுக்கிறாரு? ஆன்லைனில் வந்து அரைகுறையாக நின்று பாடம் எடுக்கிறாரு. அவர் எங்கேருந்து எடுக்கிறார் பாடம்? அவர் வீட்டில் இருந்து. அவர் வீட்டில் இருந்தா சரி. இப்படி இந்த ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறோம், அந்த படிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் வெளி சூழல் அந்த பிள்ளைகளை அது மாதிரியான தவறில் போய் விழ வச்சுறது. நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, நூ அலை இஸ்லாமுடைய மனைவி, லூத் அலை இஸ்லாமுடைய மனைவி, 2 பேரும் யார்? நபிமாவுடைய மனைவி. நல்ல குடும்ப சூழல் தான். ஆனால் வெளி சூழல் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்கள வந்து மாற்றிருச்சு. அதனால் வந்து லூத் அலை இஸ்லாத்துடைய பேச்சையும் அவங்க மனைவி கேட்கல, நூ அலை இஸ்லாத்துடைய பேச்சையும் அவங்க மனைவி கேட்கல. 2 நபிமாவுடைய மனைவிகளும் அவங்க நபியுடைய பேச்சை கேட்காம தவறான பாதையில் போனாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறேன். இதுதான் இன்றைக்கி யதார்த்த உலகத்திலும் நடக்குது. ஒவ்வொரு தாய் தந்தையரும் கண்ணீர் சிந்துறாங்க. நம்ம ஒழுக்கமாக வளர்த்துருக்கோம், நம்ம ஒழுக்கமான பண்புகளை சொல்லியிருக்கோம், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைங்க வந்து நம்முடைய நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்கன்னு சொன்னால் வெளி சூழல் அது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. வெளி சூழல் தான் இன்றைய பிள்ளைகளுடைய பின்னடைவுக்கு பெரிதும் காரணம் என்பதை நடுவர் அவர்கள் தீர்ப்பாக வழங்குவார்கள் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பண்டிமன்றத்தினுடைய முதல் சுற்று நிறைவு பெற்றது, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பொதுவாக இந்த முதல் சுற்றுங்கிறத தமிழில் தான் சொல்லி ஆகணும். முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அசத்துமார்கள்லாம் மீட்டிங் போடுறான்னு கேள்விப்பட்டோம். ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுங்கிறார, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்காமலே ஒரு மீட்டிங் போட்டுருவான். அங்கே வந்து அவன் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சுன்னு ஒரு அசத் சொல்லுதாருன்றான். 2வது ரவுண்டில் நாங்களும் கலந்துக்கிறலாமான்னு யாரும் வேற கேட்டக்கூடாது. அது அணித்தலைவர்களுக்குள்ள கவலை. இப்போ அணித்தலைவர்களுக்கும் அணி உறுப்பினர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் காட்டணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் தொகுப்புரையாக அணித்தலைவர்கள் 2-3 நிமிடங்கள் பேச இருக்கிறார்கள். பட்டிமன்றத்தில் ஒரு மரபு என்னென்னா, ஆரம்பித்தவர் தான் முடிக்கணும். ஷாவுல் ஹமீத் வாஹிதி ஆரம்பித்தார், அவர் தான் முடிக்கணும். அதனால் பிள்ளைகளின் பின்னடைவுக்கு பெரிதும் காரணம் வெளிச்சூழலே என்பதை தொகுப்புரையாக மரியாதைக்குரிய நண்பர் அப்துல் அதீம் மஸ்லஹி ஹஜ்ரத் அவர்கள் 3 நிமிடம் தன்னுடைய தொகுப்புரையை வழங்குவார்கள். கண்ணியமானவர்களே, எதிரணி தொண்டர் ஹசரத் அவர்கள் வந்து பேசும் பொழுது ஹஜரத்துடைய உடம்பு பாகத்தில் நினச்சா நிறைய குஷ்பு இட்லி சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரிஞ்சுது. அவங்க பெரிய ஐடியாவாக கேட்குறேன்னு சொல்லிட்டு காசு யார் கொடுக்குறா, என்ன ஹசரத் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? நாங்கள் வர சொல்ல பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஐயையோ என் பர்ஸை காணோம்னு சொல்லி ஒருத்தன் துடிச்சிட்டு கிடந்தான். காசு எங்கேருந்து வருதுன்னு தெரியுதுங்களா? வெளியே எப்படி திருடுறாங்கிறத சொல்ல வரேன். அத்தா பாக்கெட்லேருந்து எடுத்த காலம்லாம் போய் அடுத்தவன் பாக்கெட்டில் கை வைக்கக்கூடிய ஒரு கேவலமான சூழலில் தான் பிள்ளை உருவாகிறது. அதுக்கடுத்து அவர் மிரட்டி, நடுவர் அவர்களே தொழுகை பாயிண்டை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த பயப்பிள்ளையுடைய தொழுகையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அன்றைக்கி அப்படி தான் ஜனாசா தொழுகைக்கு ஒருத்தன் 5 தக்பீர் கட்டி தொழு வச்சிட்டான். எல்லாம் ஜமாத்தெல்லாம் கோவிச்சு போயிட்டாங்க. ஏன்பா 5 தக்பீர் கட்டினா? இல்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு சஹாபாக்களுக்கு 5 தக்பீர் கட்டினாங்கன்னு ஹதீஸில் வருது. அது சரிப்பா, பத்ரு சஹாபாக்களுக்கு கட்டினாங்க, நீ ஏன்பா கட்டின? எங்கள் வாப்பா பேர் பத்ரு தான் சொல்கிறான். இந்த முதவி என்ன செய்கிறது? இப்படி உருவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் வெளியே பார்த்து கெட்டு போகிறாங்கன்னு தான் எங்களுடைய வாதம். மக்தப் மர்சா பற்றி சொன்னாங்க. உண்மையிலே மக்தப் மர்சாவுக்கு வராட்டா சண்டை போடுற இதுவும் இருக்குது. அன்றைக்கி ஏன் மக்தபுக்கு ஒரு பையன் வந்தான், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்டா லேட்டு அப்படின்னு கேட்டோன்னே அவன் பதிலுக்கு ஆமாம் லேட்டு, உள்ளே போவா வெளியே போவான்னு கேட்குறான். என்ன சொல்ல இவன்ட? இப்படித்தான் உருவாகி வெளியே சூழலை பார்த்து உருவாகி இருக்கிறான் என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது போல், அதாவது வெளிச்சூழல் மனிதர்களை சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள்லேருந்து எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி வைக்கிறது என்பது தான் எங்களுடைய வாதம். இன்றைய சூழலில் நாம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது எப்படின்னா, கல்யாண வீடுகளில் ஆரம்பித்து பையன் ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறான் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அவனுடைய நண்பனை பார்த்து கெட்டுப்போன எத்தனை நண்பர்களை நாம் உதாரணம் சொல்லலாம். இன்றைக்கி பார்க்கலாம்ல, வீட்டில் இருக்க வரைக்கும் ஒழுங்காக தான் இருக்கான், வெளியே போச்சுல ஒரு சைடே காணும். என்னிடம் கேட்டால் அதுதான் ஸ்டைலுன்னு சொல்கிறான். இப்படி கலாச்சார சீர்கேடு இளைஞர்களிடத்தில் குடியிருக்கிறது என்றால் அதற்கு காரணமும் இந்த வெளிச்சூழல் தான் என்பது தான் எங்களுடைய வாதம். நிறைவாக ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்வேன் நடுவர் அவர்களே. அதாவது
இப்போ ஒரு காலத்தில் தாய்மார்கள் அழகான முறையில் குழந்தைகளெல்லாம் தாலாட்டி தூங்க வச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆராரோ ஆரீராரோ அப்படின்னு சொன்னது லா இலாஹா இல்லல்லா அப்படிலாம் பாடின ஒரு காலம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒருத்தன் அலாரம் வச்சுட்டு படுக்கிறான், எந்திரா 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 எந்திரா, அந்த தெருவே எஞ்சி போச்சு. என்ன இளவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தேன்னா செல்ஃபோனில் அலாரம் வச்சுருக்கானா. மூதேவி இப்படி தான் அலாரம் வைக்கிறதா? கேட்டால் என்ன சொல்கிறான், என் ஃப்ரெண்டு தந்த அலாரம் டோனு அப்படின்னு சொல்கிறான். இப்படி நிறைய நண்பர்களை பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்த்து, வெளியே பார்த்து இப்படி கெட்டு குட்டிச்சவராக இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்கிறோம், அதாவது பிள்ளைகள் ஒழுங்காக வளராமல் கெட்டு குட்டிச்சவராக போவதற்கு பின்னடைவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது அது வெளிச்சூழலே என்று இந்த நல்ல வாய்ப்பினை தந்த அத்துணை நண்பர்களுக்கும் உலமா பெருமக்களும், குறிப்பாக இந்த நிர்வாக பெருமக்களுக்கும், இந்த ஊர் ஜமாத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்தனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டுச் சூழல்தான் பெரிதும் காரணமாக இருக்கிறது என்ற வாதத்தை வைத்து பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய வருகிறார் மரியாதைக்குரிய ஐ ஷாவுல் ஹமீத் வாஹிதி ஹஜரத் அவர்கள். அந்த காலத்தில் லா இலாஹான்னு பாட்டு படித்து தூங்க வச்சாங்க. இப்போ அவன் ஃபோனை அலாரத்தை வச்சு எந்திரிக்கிறான். இந்த காலத்தில் எந்த பொம்பளைக்கு தாலாட்டு படிக்க தெரியுது? எந்த பொம்பளையாவது தாலாட்டு படித்து பிள்ளைகளுக்கு உறங்க வைக்க தெரியுமா? அந்த காலத்தில் தாலாட்டு படித்தாங்க. அந்த தாய்மார்கள் அப்படி உருவாக்குனாங்க. நம்ம செங்கல்பட்டு இமாம் சொல்லாவா கௌசுல்லா அல முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜிலானியுடைய தாயார், இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹியுடைய தாயார். ஏங்க நம்ம தாய்மார்கள் இந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. அதாங்க பிரச்சனை. கௌசு நாயகத்தினுடைய தாய்மாரி, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹியுடைய தாய்மாரி இருந்தால் தான் பிள்ளைகள்லாம் பொக்கிஷமாக கௌசு நாயகம் மாதிரி ஷாஃபி இமாம் மாதிரி வந்துருவாங்களே. பட்டிமன்றத்துக்கு தேவையே இல்லையே. இன்னைக்கு கௌசு நாயகம் மாதிரியா இருக்கிறான். ஏப்பா என்ன வரத்து வாரான், தாலாட்டுங்க வாருங்க. அந்த காலத்தில் படித்து பிள்ளைகளை தூங்க வச்சாங்க. இன்னைக்கு எந்த பொம்பளைக்காவது தாலாட்டு படிக்க தெரியுமா? அழகாக படிப்பாங்க. அவுதோடு பிஸ்மின் சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்கல் செய் கண்மணியே. அல்லாஹ் ஒருவன் என்றும் இரசூல் நபி தூதர் என்றும் குர்ஆனை உண்மை என்றும் கொண்டாடு என் கண்மணியே. அப்படி கலிமாவிலேயே துவக்கத்தில் நீ அவுது பில்லா சொல்லணும், பிஸ்மில்லா சொல்லணும், அல்லாவை நம்பணும், ரசூலை நம்பணும், குர்ஆனை நம்பணும். அப்படி ஏகத்துவத்தை பிள்ளைகளுக்கு தாலாட்டின் மூலமாக சொல்லி வளர்த்த தாய்மார்களால் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும். ஆனால் இன்றைய தாய்மார்கள் அப்படி உருவாக்குகிறார்களா என்பதுதானே செய்தி. இன்று கஞ்சா குடிக்கக்கூடியவனாக, மதுவை அருந்தக்கூடியவனாக, மாதுவை நாடக்கூடியவனாக இன்றைய இளைய தலைமுறைகள் மாறி இருக்கிறார்கள். பிள்ளைகள் சீரழிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் தாய்மார்களின் பங்கு எவ்வளவு கூட இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்களா? இன்னைக்கு அதாவது ஒரு குழந்தை அழுங்க அந்த தாலாட்டில், அந்த பிள்ளை அழுவதற்கு 1000 காரணம் இருக்கிறான். வயிற்று வலியா, ஏதாவது செரிமான கோளாறா, என்னதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தாலாட்டில் அந்த தாய் என்ன சொல்வாள் தெரியுமா? காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுதாயோ என் அன்பு மகன் தூங்கி மொழி. காண கிடைக்காத கருணை நபியை தேடி அழுகிறியோன்னு ஒரு தாய் தாய்ப்பாலோடு சேர்த்து ஹுப்பு நபி, நபியின் பாசத்தை ஊட்டி வளர்த்தாளே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க. அங்க என்ன தெரியுமா? 3 வார்த்தை. நாய கூட்டுற மாதிரி இருக்குதா? அந்த புள்ளைய சொல்லியிருந்தான், பாட்டு மட்டும் படிச்சிடாத தூங்கிருந்தோம்னா அவன் பாடுறான். அங்க வாரு எப்படி ஆடுதுன்னு அவன் சிரிச்சு வந்தா சீனா தானு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கலிமாவும் தெரியாது, என்னவும் தெரியாது. அதாவதுங்க இன்னைக்கு இளைஞர்களுடைய ஒரு பெரிய போதை என்ன தெரியுமா? கஞ்சாவை தாண்டி, மதுவை தாண்டி ஒரு பெரிய போதை என்ன தெரியுமா? நண்பர்கள். அங்கதான் போய் நிக்கிறான். இதுக்கு யாரு காரணம்? அம்மா சொல்றா, அப்பா ராஜா நீ யாரு கூடண்டாலும் பழகு, ஆனா உங்க அத்தாவளி சொந்தத்துல மட்டும் சேர்ந்துராத. இந்த உலகத்திலேயே அயோக்கிய சங்க தலைவர்கள் பார்த்தா உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அத்தாவளி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. அம்மா சொல்றா, அத்தா சொல்றாரு, இங்க பாரு யாரு கூடனாலும் பழகு,
ஆனால் உங்க அம்மா வழி சொந்தத்தில் போய் யாரு கூடயும் பழகிறாத ஒரு கெடுத்து குட்டிச்சோரா போயிடுவாங்க. அவன் பார்க்குறான் அத்தா வழி சொந்தமும் வேணாம், அம்மா வழி சொந்தமும் வேணாம், என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான்னு பின்னாலே போயிடுறான். அங்கே பழகுனா அத்தாவுக்கு வருத்தம் வந்துடும், இங்கே பழகுனா அம்மாவுக்கு அர்த்தம் வந்துடும். ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு பின்னால போயிருந்தான். ஏன் ஃப்ரெண்டுக்கு பின்னால போறான்? ஒரு காலத்துல சின்னத்தா வீட்டுக்கு போவான், மாமா வீட்டுக்கு போவான். இன்னைக்கு எவ்வளவு போயிடாத அந்த உறவினர்களை வீட்டை தேடி போறானா? அப்படி உறவுகளுடைய வீடுகளை தேடி போயிருந்தா அவர்கள் இந்த பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கே ராத்திரி 12 மணிக்கு தான் வாரான். அன்னைக்கு ஒரு பையன் கேட்குறான், அம்மா நைட்டு வந்து போறாரு அந்த மாமா யாரான்னு கேட்குறான். அது உங்க அத்தாடா, காலையில் சீக்கிரமா எந்திரிச்சு போய் நைட்டு லேட்டாக வந்து படுக்கிறாரு. அவங்க இங்கே என்ன கேட்டிருக்கான், நைட்டு லேட்டாக வர ஒரு வீடு ஒரு மாமா வந்துட்டு போறாருன்னு இருக்கான். இன்னைக்கு அந்த அளவுக்கு தகப்பனையனுடைய முகம் கூட தெரியாத அளவிற்கு இன்னைக்கு அவனுடைய கவனத்தில் இருக்கிறான். இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேங்க. இன்னைக்கு தலாக்கு எவ்வளவு அதிகமாக பெருகி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்து கணவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. இப்போ இந்த தாய், அம்மா இங்கே வாரு, இனிமே உன் வாழ்க்கை அந்த வீட்டில் தான், கஷ்டமோ நஷ்டமோ நெட்டையோ குட்டையோ நீ வாழ்ந்து தீரணும் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்க வேண்டிய தாய் மறுநாள் ஃபோன் அடிக்கிறா, அம்மா என்னம்மா சாப்பிட்ட, என்னத்தையும் திண்டு தொலையுது, உனக்கு என்ன, அந்த வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சாச்சுலா, பிறகு எதுக்கு, என்னம்மா சாப்பிட்ட, இட்லி தந்தாங்க. இட்லியா உனக்கு பிடிக்காத? இட்லி பிடிக்காதுன்னு சொன்னால் ரொட்டியை வாங்கி கேட்கட்டும், தோசையை துண்டி திங்கட்டும். அதுக்கடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு, அம்மா நல்லா இருக்கியாம்மா, அது காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு இருக்கிறேன் அப்படிங்கிறவனு, என்னம்மா குரல் ஒரு மாதிரி இருக்கு, உன் மாமியா ஏதாவது சொன்னாளா, உன் புருஷன் ஏதாவது சொன்னாரா, சொல்லு, நமக்கு பள்ளிவாசல் இருக்கு, ஜமாத்து தலைவர் இருக்காரு, மிஞ்சி போனா டவுன் ஹாசி இருக்காரு. இப்படி பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோராக்குறது இந்த தலாக் விவகாரத்துக்கு மிகப்பெரிய காரணமே இந்த பிள்ளையை பெற்ற தாய் தான். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க, உங்க குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாவம் செய்து பின்னடைவை சந்தித்து நரகத்துக்கு போகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு பொறுப்புதாரிகளாக குடும்பத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அதை சரியாக செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ப்பினுடைய விஷயத்தில் ஒரு 3 விஷயம் இருக்குங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க என்பதற்குண்டான அடையாளம் ஒன்று, அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல உணவுகளை கொடுக்கணும். நீங்கள் எப்படி உணவுகளை கொடுக்குறா பிள்ளைகளுக்கு? அது அழுவுது, அதனால் எதையாவது ஒன்று வாங்கி கொடுக்குறோம்னு கடையில் வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உணவுகளை கொடுக்கறது யாரு? இந்த தாய் தான். அதே மாதிரி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் அந்த கடமைகளை செய்யறதில்லை. இன்னொன்று மார்க்க அறிவு. இந்த 3ஐ வைத்து தான் பிள்ளைகளுடைய உயர்வு. அந்த பிள்ளை ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கணும். நோய்களின் காலத்தில் இருக்கிறோம், இப்போ தான் கொஞ்ச நாள் அந்த வாய்க்கூடையை கழட்டி இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளரணும், நல்ல உணவுகளை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்க்குறாங்களா, ஒழுக்கமாக வளர்க்குறாங்களா, மார்க்க கல்வியை கொடுத்து வளர்க்கின்றார்களா? இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு சூழல் உருவாக வேண்டும். அடுத்த ஆண்டு இதே பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் வந்து கலந்துக்கிடுவோம். ஏராளமான பிள்ளைகள் சனது வரக்கூடிய அந்த நிறைவான காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். அத்தகைய சூழலை பெற்றோர்கள் உருவாக்கி தர வேண்டும். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய பங்கு மிக முக்கியமானது என்கின்ற செய்தியை நடுவர் பெருந்தகை இறுதியாக சொல்வார் என்கின்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் அரபக நண்பர்கள் சில செய்திகளை போடுவாங்க. அதில் ஒரு செய்தி, ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று வந்துருச்சு. என்ன வழக்குண்டா, ஒரு நாய் செத்து போயிருச்சு, அதை எங்கள் ஊர் கபிரிஸ்தானில் கொண்டு வந்து இந்த ஆள் அடக்கிட்டான், இவனை கடுமையாக தண்டிக்கணுண்டு ஒரு பெரிய பணக்காரர் மீது வழக்கு. நாய் இறந்ததை கபிரிஸ்தானில் கொண்டாந்து அடக்கலாமா? ஏற்கனவே அங்கே அடக்கப்பட்டவர்களை கேவலப்படுத்துவது, மன்னரையை கேவலப்படுத்துவதை போன்றது. நீதிபதி என்ன செஞ்சாருன்னா, அந்த பணக்காரரை கூப்பிட்டு விவரம் கேட்டார். அதுக்கு முன்னாடி அந்த பணக்காரர் இந்த நீதிபதி காதில் ஏதோ சொல்லிட்டார். விவரம் கேட்டார், இந்த மாதிரி நாய் அடக்குனீங்களான்னு கேட்குறாரு. இந்த விவரத்தைலாம் சொல்லிவிட்டு நீதிபதி அவருடைய காதில் ஒரு செய்தியை சொன்னார். இந்த நாய் பேரில் ஒரு 15 லட்ச ரூபா டெபாசிட் போட்டு வச்சுருக்குது, அதில் ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு தரலாம்னு இருக்கும், பார்த்து பேசுங்கன்ட்டார்.
தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளாம் கவர்னர் ஆயிடுறாங்களா இல்லையா? நிறைய இடங்களில் அப்துல் நசீர் உட்பட ஆந்திர மாநில கவர்னர், சதாசிவம் உட்பட கேரள மாநில கவர்னர், ரஞ்சன் கோகாய் உட்பட பாராளுமன்ற மேலவை உறுப்பினர், இந்த மாதிரி அவர் சொல்லிட்டார். முதல் சுற்றுல நீதிபதி சொன்னார், நாயை அடக்குவது ரொம்ப பெரிய தவறு, அதற்கு கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்கணும், அடுத்த சுற்றில் தீர்ப்பு வழங்குவேன்னு சொன்னவர் இந்த செய்தியை சொன்னவொன்னு சொல்லிட்டாரு, அந்த நாய் உங்கள் ஊர் கபிரிஸ்தானில் அடக்கப்பட்டது நீங்கள்லாம் செஞ்ச பெரிய பாக்கியம்டார். பாக்கியமா என்ன இப்படி சொல்லுதாருன்னு சொன்னோடனே அப்புறம் பார்த்தா அவர் சொல்லியிருக்காரு, அது சாதாரண நாய் இல்லை, அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகளோடு இருந்த நாய், அந்த நாய் உங்கள் ஊர் கபிரிஸ்தானில் அடக்கப்படுறது அது பெரும் பாக்கியம்னு சொன்னாரே. அந்த மாதிரி தீர்ப்புகள் விலைக்கு வாங்கப்படுகிறது. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் உள்ள செய்திகளை பார்க்கணும். வீட்டு சூழல் தான் காரணம், பெற்றோர்கள் சரியில்லை என்பதற்கு நிறைய ஆதாரங்களை ஷாவுல் ஹமீத் வாஹிதி ஹஜரத் அவர்களுடைய தலைமையில் உள்ளவர்கள் எடுத்துரைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் வலது சிர்ருல் அபி, பிள்ளைகள் தந்தையின் ரகசியத்தை வெளியிலே கொண்டு வருகிறார்கள். நாம் ரகசியமாக செய்த சேட்டைகள் பிள்ளைகளின் மூலமாக வெளி உலகத்திற்கு அல்லாஹ் போட்டு காட்டுகிறான். அல் உம்மு அவ்வலு மதரசத்தின், தாயார் முதல் மதரசா. தாயும் தந்தையும் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் பிள்ளைகள் உருவாகுவார்கள். திருக்குறளில் கூட ஒரு குறள் ஒன்று உண்டு, தக்கார் தகவிலார் என்பவர்தம் அவரவர் எச்சத்தால் காணப்படும். நல்லவங்க கெட்டவங்கிறது நம்முடைய பேர் சொல்றது யார் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை வைத்து முடிவு செய்யப்படுவார்கள் நம்முடைய வாழ்வை. நல்ல தகப்பன், நல்ல பெற்றோர்கள் இந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு பிள்ளைகளை வைத்துத்தான் நம்மை முடிவு செய்வார்கள். நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 7 வயசு பிள்ளையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், இன்ஷா அல்லாஹ் நான் நல்லவர்களோடு உள்ளவனாக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வளர்ப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மொத்தமே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை 3 தடவை சந்தித்ததாகத்தான் எதில் வருதுன்னா ஹதீஸில் வருது. இந்த அறுக்கிற சமயத்தில் முதல்ல குழந்தையாக கொண்டு போய் போட்ட மக்காவில் விட்டுட்டு போன சமயத்தில் அவர்களுக்கு தவக்குள் நிரம்பியவர்களாக இருந்தார்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு தகப்பன் 7 வயசில் ஒரு தடவை 21 வயசுலலாம் சந்தித்தா அந்த தகப்பன் அவன் மதிப்பானா? தகப்பனுக்குரிய மரியாதை இருக்கிறதா? உன் புருஷன் இருக்காரா இல்லையான்னு கேட்கான் வீட்டில். அந்த அளவுக்கு தான் மரியாதை இருக்கிறது. பெற்றோர்களுடைய வளர்ப்பு சரியில்லாத காரணத்தினால் பிள்ளைகள் தவறுகிறார்கள். இது ஒரு பக்கம் வீடுகளில். இன்னொரு பக்கம் அப்துல் அலி மஸ்லஹி ஹஜரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நண்பர்கள், கெட்ட நண்பர்கள். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், அல் அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லி பஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். நண்பர்கள் எல்லோருமே நாளை மறுமையில் ஒருவருக்கொருவர் விரோதிகளாகத்தான் இருப்பார்கள், இரையச்சமுடைய நண்பர்களை தவிர. இப்போ நண்பர்கள் தான் கெடுக்கிறார்கள். கியாமத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார்ல, நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அக்ஸா அபாஹு அதுனா சதீகஹு, பெற்றெடுத்த தந்தையை தூரமாக வைத்துவிட்டு நண்பனை பக்கத்தில் வைத்துக் கொள்வான். ரொம்ப கொடூரமான காட்சி என்ன தெரியுமா? சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையின் நண்பர்களிடத்திலே கெஞ்சுவார்கள், தம்பி நீ தானே அவன் கூட சுத்துற, நீ தானே அவன் கூட இருக்கிற, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டான், நீ சொல்லுப்பா, நீ சொன்னா அவன் கேட்பான். யார்கிட்ட கெஞ்சுறாங்க? இரத்தத்தை பாலாக்கி தன் வாழ்வையே அர்ப்பணித்த அந்த தியாக செம்மல்கள் எல்லா நேரமும் சுத்துற அந்த பையன் கூட அவன்கிட்ட கெஞ்சுறாங்க, நீ சொன்னா கேட்பான் தம்பி. சில பேர் வெளிநாடு செல்லும் பொழுது நண்பர்களை உடன் அழைத்து செல்ல விரும்புகிறவன், வயதான பெற்றோர்கள் நாங்களும் வர்றோம்பா அப்படின்னு நினைச்சு அவர்களை தவிர்க்கிறான். இவர்களை பெற்றோர்கள் என்று அறிமுகப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறான். அது கியாமத்தினுடைய அடையாளம். அப்ப அந்த நண்பர்கள் அவனை வழிகெடுக்கிறார்கள். கெட்ட நட்பு, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வதை போன்று நாளை மறுமையில் கெட்ட நண்பர்கள், யா வைலத்தா லைத்தனி லம் மத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இவன் கூட எல்லாம் நண்பராக சேராமல் இருக்க வேண்டுமே அப்படின்னு அழுவான். குர்ஆனுடைய வசனம். ரசூலுல்லாவுமே வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது ஒரு துவா ஒன்று செய்வாங்க, அற்புதமான துவா. நாமளும் அந்த துவா செய்யணும்.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அதில்ல அவ் உதல்ல அன் அதிலிம அவ் உதுலம அலைய அன் அஜ்ஹல அவ் உஜ்ஹல அலைய அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா, நான் எவனையும் வழிகெடுத்துடக்கூடாது, என்னையும் எவனும் வழிகெடுத்துடக்கூடாது. நான் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது, பிறர் எனக்கு அநியாயம் செய்துவிடக்கூடாது. அதே போன்று நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, என்னையும் எவனும் ஏமாத்திடக்கூடாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது ஓதுகின்ற துவா. வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற மகனை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹு கைருன் ஹாஃபிதன், அல்லாஹ் மிகச்சிறந்த பாதுகாவலன், உன்னை பாதுகாத்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஏன்னா வெளி உலகம் அவ்வளவு கெட்டு போய் கிடக்கிறது. வெளி உலகத்துக்கு அனுப்பாமலும் பெற்றோர்கள் இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ வெளி உலகத்தினாலும் பிள்ளைகள் கெடுகிறார்கள், வீட்டு சூழலினாலும் பிள்ளைகள் கெடுகிறார்கள். ஆனால் அதிகம் யார் என்று பார்த்தால் அதிகமான நேரம் யாரோடு இருக்கிறார்கள்? அதிகமான நேரம் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு 10 மணி நேரம்தான். மீதி உள்ள நேரங்களெல்லாம் நண்பர்களோடும், பள்ளிக்கூட நண்பர்களோடும், கல்லூரி நண்பர்களோடும், வியாபார தொடர்புகளோடும் வெளியிலே தான் அதிகமான நேரங்களை பிள்ளைகள் செலவழிக்கிறார்கள். அது சொன்ன மாதிரி நிறைய பேர் செல்லம் கொடுத்துட்றாங்க. ஒரு காலம் இருந்தது பிள்ளைகளை கொண்டு வந்து மக்தப் மதரசாவில் ஒப்படைக்கின்ற பொழுது அல்லது ஸ்கூலில் ஒப்படைக்கின்ற பொழுது அதில் கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்றபடி உரிச்சு அள்ளிருங்க சொல்லுவாங்க. மனித தோலை உரிக்க முடியாது, இருந்தாலும் என் பிள்ளை அடிபட்டாலும் பரவாயில்லை, நல்லவனாக வரணும், தலை சிறந்தவனாக வரணும் அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமில்ல? ஒரு ஊரில் ஒரு மக்தப் புள்ள ஏருக்கு மாறாக முடி வெட்டிட்டு வந்தான். நான் இது பட்டிமன்ற சிரிப்புக்கான்னு சொல்லலை, முடி ஏருக்கு மாறாக வெட்டிட்டு வந்தான். ஹதீஸில் வந்திருக்கிறபடி எப்படி வெட்டக்கூடாது என்று இருந்ததோ அப்படி அந்த பையன் வெட்டிட்டு வந்தான். அந்த ஹஸரத் சொல்லியிருக்கிறாரே, டேய் இப்படி வெட்டக்கூடாதுரா, ஒரு ஆள் இப்படி வெட்டிட்டு வந்ததை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எப்போ முடிய வெட்டுனா ஒரே அடியாக எல்லாவற்றையும் குறைத்து விடு அல்லது முழுமையாக வளர்த்துக்கொள். அது என்னப்பா சுற்றி கரையாங்க கரைச்ச மாதிரி கரைச்சி, சில பேர்லாம் ஆஸ்பத்திரியிலேருந்து எஞ்சி வந்த மாதிரி இருப்பான். மண்டையில் கீரிப்புள்ள விட்டுருப்பான், மண்டையில் கீரிப்புள்ள. அவர் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் மண்டையை கரைச்சிட்டு வந்திருப்பான், சுற்றி கரைச்சிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரிலாம் வெட்டக்கூடாதுரா, ரசூலுல்லாஹ் தடுக்கிறார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் முஸ்லத்தி, சின்னாபின்னப்படுத்துவதை விட்டு நபி தடுத்தார்கள். ஒருத்தன் பரட்டையா வந்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு இத்தஹினு யௌமன் தூன யௌமின், யாருக்கு முடி இருக்கிறதோ அதற்கு மரியாதை கொடு. இன்னைக்கு மரியாதை இல்லாத வார்த்தையாக தான், போடா மசுருங்க, மசுருக்கு மரியாதை கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன மரியாதை? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் தேயுங்கள். 34 வயசுலேயே முழுசும் கொட்டி சொந்தமாக பிளாட்டு தெருவில் வாங்குறதுக்கு பதிலாக இவன் மண்டையிலே வாங்கும் போதும் தெரியுது அன்றைக்கி தாதாரையாக அடிச்சுக்கிட்டான்வா எண்ணெய் தேயின்னு தேய்க்கலை. இதெல்லாம் அசத் சொன்ன உடனே மறுநாள் பஞ்சாயத்து வந்துருச்சுங்க. எங்கே? நிர்வாகத்தில். அசத்துண்டா ஓதி கொடுக்குற வேலையை மட்டும் பார்க்கணும். முடியும் அப்படி வெட்டியிருக்க, முடியா இப்படி விட்டுருக்க, இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார். யார்? ஒரு தகப்பன் உட்காந்துருக்கான். நான் சொன்னேன் இதில் தவறு அவர் மேலே இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அஜர்த்து மேலே தவறு, நான் தலைமை மாமா இருக்கேன். ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு பக்குவம் இல்லாத உனக்கு திருமணம் செஞ்சு வச்சது தப்பு. இதெல்லாம் ஹதீஸில் வருதுன்னு அவர் சுட்டி காட்டுறார். வெறுமனே கற்றுக் கொடுப்பதற்கு மட்டுமல்ல, மக்தப் மதரசாக்கள், நிஸ்வான் மதரசாக்கள் ஒழுக்கங்களையும் சேர்த்து கொடுப்பதற்காக வேண்டித்தான் இந்த கல்வி நிலையங்கள். அதுதான் மார்க்க கல்வி கூடங்கள். எனவே வெறுமனே கல்வியை கற்றுக் கொடுப்பதுக்கு ஒரு சொன்ன மாதிரி ஆன்லைனில் படித்து கொடுத்துடலாமே, நாங்கள் அப்படி கிடையாது. கல்வியையும் கற்றுக் கொடுப்போம், ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்போம், அதற்குத்தான் மதரசா. எனவே இந்த இனிமேல் இது சட்டதிட்டமாக ஆக்கப்படும். அப்போ என்ன, யாரோடு அவன் பழகுறான்? நண்பர்களோடு பழகுகிறான். அதிகமான நேரம் நண்பர்களோடும் கல்லூரியிலும் அவர்கள் செலவழிக்கிறார்கள். பிள்ளைகளும் பெற்றோர்களும் அதிகமாக செல்லம் கொடுக்கிறார்கள். லேசாக அடிச்சுட்டா பஞ்சாயத்து வந்துடுது. அடிச்சிட்டாரு, அவரை வேலையை விட்டு தூக்கணும். ஆலிம்கள் அவர் செய்த சேவைகளை பார்ப்பதில்லை, அடிச்சுட்டா பஞ்சாயத்து, அவரை வேலையை விட்டு தூக்கிடணும்.
கண்ணியத்திற்குரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆசிரியர்களால் கண்டிக்கப்படாத அந்த பிள்ளைகள் நாளை காவலர்களால் கண்டிக்கப்படுவார்கள், போலீஸ்காரர்களால் கண்டிக்கப்படுவார்கள். பெற்றோர்களால் கண்டிக்கப்படாத பிள்ளைகள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள். இதில் என்னன்னா, நாம் அடிக்கடி சொல்றது, வெளி உலகத்தால் கெட்டு போகிறார்கள், ஆனால் கண்காணிக்கின்ற இடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதுதான் வெளி உலகத்தையும் சேர்த்து நம்ம பிள்ளை வெளி உலகத்தோட என்ன தொடர்பு வச்சிருக்கிறாங்கிற கண்காணிக்கின்ற இடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், கண்காணிக்க தவறுகிறார்கள். பாருங்க, ஒரு செய்தி, ஒரு பிள்ளை போன் தவறா பேசிருச்சு, வேற யாரு கூடயோ பழகக்கூடாத ஆளோட பழகிருச்சு. அந்த பிள்ளையை கண்டிச்சு போனை தாயார் வாங்கிட்டாங்க, நல்ல தாயார். ஆனால் பிள்ளை எவ்வளோ விவரமான பிள்ளை, அந்த ஃபோனை வாங்கினதுல இருந்து அடிக்கடி பேட்டரி லோடு அலாரம் வருது. பேட்டரி லோங்கிறத காட்டுது. நல்ல பணத்தனமாக இருந்துச்சு, ஒரு வருஷம் கூட ஆவலியே, பேட்டரி லோன்னு காட்டுதே, போய் சார்ஜ் போடு. மேலே ரூமில் தான் ப்ளக் பாயிண்ட் இருக்குது, மேலே போனால் அந்த பிள்ளை 15 நிமிஷம் வரமாட்டுக்கு. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடாண்டா, மீண்டும் அந்த பிள்ளைக்கு தவறான பழக்கம். இல்லையா, நான் அந்த பையன் நம்பரையெல்லாம் அழிச்சிட்டேனே. பையன் நம்பரை அழிச்சாச்சு, அவன் பேரை எப்படி பதிஞ்சு வச்சிருக்குன்னா பேட்டரி லோன் பதிஞ்சு வச்சிருக்கு. அந்த பையன் பேரையே பேட்டரி லோன் பதிஞ்சு வச்சிருக்கு. பேட்டரி லோன் வந்த உடனே இந்தம்மா பேட்டரி தான் லோ ஆயிடுச்சுன்னு பார்த்தா இந்த புள்ள அவன் பேரையே அப்படி தான் பதிஞ்சு வச்சிருக்கு. அப்போ நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் கண்காணிக்க தவறி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வீட்டில், எந்த வீட்டில் பிள்ளைகளை கண்டிப்பதற்காக வேண்டி அசா தொங்கவிடப்படவில்லையோ அந்த பெற்றோர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். 30 வயதான அபூ ஹுரைராவை அவர்களுடைய தாயார் அடித்தார்கள். இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கொண்டா என்று அபூ ஹுரைரா அழுது கொண்டே வருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், லரபத்தினி உம்மி யா ரசூலல்லாஹ், எங்க அம்மா என்னை அடித்து விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். அபூ ஹுரைரா 30 வயசு, அம்மாட்ட அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே வர்றாரு. அப்ப அம்மாவின் மீது எவ்வளவு பாசம் கொண்டவர், அம்மா கொடுத்த அத்தனை அடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்ட உடனே அபூ ஹுரைராவுக்கு தெரிஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அபூ ஹுரைரா, உதுல்லாஹ லி உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயாரின் ஹிதாயத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்ன உடனே, அல்லாஹும் மஹதி உம்ம அபி ஹுரைரா, அல்லாஹும் மஹதி உம்ம அபி ஹுரைரா, அல்லாஹும் மஹதி உம்ம அபி ஹுரைரா, அபூ ஹுரைராவின் தாயாருக்கு இறைவானி ஹிதாயத்தை தருவாயாக அப்படின்னு துஆ செய்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார். அபூ ஹுரைரா உள்ளே கதவை தட்டுகிறார்கள். கொஞ்ச நேரம் இருப்பா, குளிச்சுட்டு வரேன்னாங்க. கதவை திறக்கின்ற தாயார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக கதவை திறந்தார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாக்குகின்ற இடத்தில் இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பொறுப்பை உணர அவர்கள் மறுக்கிறார்கள். வெளி உலகத்தை எல்லாம் நாம் திருத்த முடியாது. சினிமா உலகத்திலிருந்து, விளம்பர உலகத்திலிருந்து, கார்ப்பரேட் உலகத்திலிருந்து நண்பர்களை எல்லாம் நாம் உருவாக்க முடியாது. ஆனால் பெற்றோர்கள் சரியாக இருந்தால், அஸ்திவாரம் சரியாக இருந்தால், கட்டிடத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் அஸ்திவாரம் சரியில்லாவிட்டால் மோசமாக ஆகிவிடும். ஒரு நண்பர் இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், துபை போன்ற நாடுகளில், ஒழுக்கம் கெட்டுப்போன நாடுகளில் நானெல்லாம் ஒழுக்கமாக இருந்ததற்கு என் தந்தையாரின் வளர்ப்பே காரணம் என்று சொன்னார். அதையே இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்குகிறேன். பிள்ளைகளின் பின்னடைவிற்கு இருபுறமும் காரணமாக இருந்தாலும் பெரிதும் காரணமாக இருப்பது வீட்டுச் சூழலே, வீட்டுச் சூழலே, வீட்டுச் சூழலே என்று தீர்ப்பு வழங்கி, இந்த தீர்ப்பு சரியாக இருந்தால் அது அல்லாஹ்வை சார்ந்தது, தவறாக இருந்தால் அது என்னையும் ஷைத்தானையும் சார்ந்தது என்று கூறியவனாக, வல்லான் அல்லாஹ்விற்கு நன்றி கூறி இந்த விழாவிற்கு எங்களை அழைத்த நிர்வாக பெருமக்களுக்கும் இதுவரை அமைதி காத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.